ஹை ஆல், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். சேஞ்சு சர்ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கெல்லாம். சேவ் பண்ணிட்டேன் ஆஃப்டர் 4 இயர்ஸ். ரொம்ப வருஷம், ரொம்ப டைம், ரொம்ப நாளாக என் ஒய்ஃப் கேட்டுட்டு இருந்தது தான். நீங்களாம் பாதி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க, பாதி பேர்த்துக்கு பிஎட் பிடிக்கும், பாதி பேர்த்துக்கு பிடிக்காது, கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒய்ஃப் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படி அப்புறம் ஊருக்கு வர்றாங்க, மாமாவுக்கு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சர்ஜரின்னு பார்க்குறக்காக பாப்பாவும் ஒய்ஃபும் நெக்ஸ்ட் வீக்கில் கிளம்புறாங்க, கம்மிங் வீக்கில் கிளம்புறாங்க. ஸோ அதனால் நானும் தம்பி தான் இங்கே இருக்கணும். அவன் 10th அப்படிங்கனால எக்ஸாம் இருக்குது, அதனால் அவன் வர முடியல. அவனுக்கு அவன் கோச்சிங்லாம் போகணுன்ட்டு அவன் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான் அப்படின்னு, அதனால் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அப்படி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பழைய கேர் வேணும் அப்படின்னு. ஆப்பிள் மாதிரி இருக்குங்களா உருண்டையா, கேரட் ஆக்கிடுவோம், இப்போ தானே ஜிம்மெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் தான் நினைக்கிறேன். அது ஒன்று தானே சேஞ்சு, கொஞ்சம் கண்ணை மட்டும் பூசின மாதிரி. அது கொஞ்சம் ஃபேட்டு, வேறு ஒன்றும் இல்லை. கன்னத்தில் அந்த சந்தானம் சொல்கிற மாதிரி மூங்கில் தொப்பை வச்சுக்கிற மாமான்னு சொல்லுவோம், அப்படி அந்த மாதிரி இருக்குது. பட் அது சரி பண்ணிக்கலாம், அது நம்ம எப்போவுமே ஃபிட்டாக இருந்தது தானே. இந்த டிப்ரெஷன் போயிட்டு அது அந்த பாட்டுக்கு ரொம்ப சொல்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, பாருங்கள், ஜம்முன்னு இருக்கிறேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ஒரு பாட்டில் கொஞ்சம் ஒரு 2 வாரம் தாங்க இருக்குது, திறக்கிறக்காக ஒன்று கொடுத்தா, அப்படி அதை உடச்சிட்டேன். அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். முன்னாடி இந்த விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அந்த பாட்டுக்கு ரொம்ப சொல்கிறேன், அந்த இதுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா. கொஞ்சம் இந்த ஃபேட் இங்கே இருக்குங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல, அது ஆகட்டும். இந்த ஆர்கானில் ஒர்க் பண்ணிட்டுன்னு தான் சாப்பிட்டது, சரிங்களா. அதெல்லாம் சோறு இல்லாமல் ரொம்ப 2.5 வருஷம் காற்றை குடிச்சிட்டு கிடந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம், சரியா. உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. பார்ட் 3 நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க. அப்பா எனக்கு என்னென்னா, ரேணுவெல்லாம் சொன்னாங்க, எப்பா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோ மட்டும் தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. ஆனால் யூடியூப்பில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம நீங்கள் இன்றைக்கி 20 மினிட்ஸ் பார்க்குறீங்களா, அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு 19 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் 1 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் த கண்டினியூட்டி, கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ நிறுத்தி பார்த்துக்கலாம். பட் கட் பண்ணி போட்டோம்னா அந்த எமோஷனை ஒரு சில இடத்துல கண்ட்ரோல், எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசியிருக்கிறேன். பட் அந்த ஃபீல் போயிடும். அப்புறம் நம்ம சொல்ல வரதை மிஸ் பண்ணிடுவோம், முக்கியமான பீப்புளை மிஸ் பண்ணிடுவோம். அதுதான் அந்த மொமெண்ட் அண்ட் த ப்ரீசியஸ் பீப்புளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அது லாங்காக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, சரியா. உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஹாப்பி, நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. கௌதமி சொன்னாங்க, அந்த மாரிங்கோயில விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட உங்களை திரும்ப பார்க்குறது, திரும்ப ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுலாம். நான் சொன்னது தாங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெடியாக மாட்டாங்களா? எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்துட்டீங்க, எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ரெடியாக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான், சரிங்களா. ஸோ அதை தாண்டி நிறையா வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே, ஸோ இது கம்மிங் பேக் டு அந்த பார்ட் 3யோட கண்டினியூஷனில் பேசும்போது அதில் இன்னொரு 2-3 சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் இருக்குது. அதை நான் இதில் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். கௌதமியோட ரெக்வெஸ்ட்டுக்கும் வர்றேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம +1 படிக்கும்போது எமோஷ்னல் ஆகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும், சரிங்களா. +1 படிக்கும்போது +2 லீவ்லிங்க கரெக்டாக ஆமாம் +2 லீவுன்னு நினைக்கிறேன், கரெக்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு மோகன் மாமான்னு பக்கத்து தோட்டத்தில் இருக்காங்க, பெரிய கிணறு. அவங்களெல்லாம் 60 அடிங்க, ஊர் ஒட்டி 2 கிணறு இருக்குது அவங்களது. ஒரு கிணறு லென்த் இருக்கும், குடி தண்ணியெல்லாம் குடிப்போம். அங்கே தான் ஊரே தண்ணி குடிச்சு தண்ணி கிணறு தோட்டமே பேருங்க. அதில் தண்ணி பிடிச்சி குடிப்போம். ஊரே தண்ணி எடுத்துகிட்டு போகும், அதில் குளிக்கல விட மாட்டாங்க. அதில் அதிகபட்சமாக போனால் அந்த தீத்தை மட்டும் கொண்டு விடுறது, அந்த பூவோடு கொண்டு போவோம்ல, பூவோடு தலையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம், தீயெல்லாம் வச்சு நெய்யெல்லாம் ஊற்றி கொண்டு போவாங்கள, வேண்டி இருப்பாங்கள, அது மட்டும்தாங்க அலௌடு. மற்றபடி குளிக்க மாட்டாங்க. இன்னொரு கிணறு இருக்குது, பெரிய கிணறு, பாம்பேரியெல்லாம் கட்டி பள்ளத்தில் தண்ணி வந்துச்சுன்னா, இந்த கிணறு ரோட்டொட்டி இருக்கிற கிணறு இதுவும் ஆழம்தான். பட் இந்த கிணறு அளவுக்கு இல்லை. பட் என்னென்னா அகலம் இந்த அளவுக்கு இல்லை. இது எப்படின்னா, இது பெரிய கிணறுங்க, பெரிய பாம்பேரி, ஊர்லேயே பெரிய கிணறு, ஆழம் ரொம்ப அதிகம், 60 அடி இருக்கும். ப்ளஸ் பெரிய பாம்பேரி, பள்ளத்தில் தண்ணி போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செழிச்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி உள்ளே பச்சை பசின்னு ஆயிடுச்சு போகிறோம், அப்படி இருந்தது. என் தம்பி பார்த்தீங்கன்னா
அவர் தம்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட 2.5 வயசு சின்ன பையன். என் ஒய்ஃப் 2 வருஷம், இவன் 2.5 வருஷம் சின்ன பையன். சரிங்களா? ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நாங்களே ஸ்விம் எல்லாம் பண்ணி எல்லாம் நீச்சல்லாம் அடிச்சுட்டு ஒரு 10 பேர் இருப்போம். கசின்ஸு, சொந்தக்காரங்க, அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் குளிச்சுட்டு, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்யணும் 2, 3 பேர் அப்படின்னா ஒரு 10 பேர், 12 பேர், 10க்கு மேலே தான் இருப்போம். எல்லாம் நம்ம தான் எங்கே போனாலும் தனியாக போக மாட்டோமே. நம்ம எங்கே போனாலும் அந்த குரூப்பை கூப்பிட்டு போகிறதுங்கிறது இந்த ஆஃபீஸில் வந்து கிளைண்ட் மேனேஜர்லாம் கன்சர்ன் ஆகி, கேர் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, தனியாக போங்க, ஒருத்தர் 2 பேர் போங்க, இல்லை டெஸ்கில் இருக்கணும்லாம் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கன்சர்ன் வந்துருக்குது. அப்படி தான் நம்ம அப்பவும் அப்படி தான். ஸோ தம்பியை கூட்டிகிட்டு போய் அவன் வந்து நாங்களே குளிச்சுட்டு வந்து நான் மேலே வந்துட்டு இப்படி தலை தோட்டிகிட்டு இருந்தேன். தலை தோட்டிகிட்டு இருக்கிறேன். தம்பி பார்த்தீங்கன்னா அவனால் எவ்வளோ ஸ்விம் பண்ண முடியும்னா, ஒரு அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து இப்போ அந்த ஃபுட்பால் இருக்குங்க, அந்த பைப்பு போகுதில்ல, அதுலேருந்து காலை அங்கேருந்து ஒரு புஷ் பண்ணி நேராக இங்கே வந்து இந்த இடத்துல மேல் பெட் இருக்கும். நல்லா செழிச்ச காலத்தில் மேலே போட்டிருப்போம்ல இங்கே பெட்டு, அந்த இடத்துல வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வந்து பிடிச்சி நின்றுக்குவான். இவ்வளோ தான் போக முடியும் டிஸ்டன்ஸு. எதுவுமே இந்த சுரக்காயெல்லாம் இல்லாமல், அந்த கயிறு எதுவுமே இல்லாமல் அவன் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் அங்கேருந்து வரும்போது நாங்களாம் குளிச்சுட்டு மேலெலாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அத்தை பையன் ஒருத்தன் வந்து தெரியாமல் வந்து மேலே குதிச்சிட்டான். தண்ணி மேலே இருக்குது. மேலே குதிச்சு என் தம்பி உள்ளே போயிட்டான். என் தம்பி இங்கேருந்து சும்மா, ஏன்னா அவனுக்கு வந்து எதுவுமே இல்லை, சும்மா இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வர முடியும் அவனால். அப்போ நான் வந்து 12th 9th படிக்கிறான். உள்ளே வந்துடும். அப்படி போயிட்டான். உள்ளே போயிட்டான். நான் தலை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படி உள்ளே குதிச்சிட்டேன். உள்ளே குதிச்சு பார்க்குறேன், அது ரொம்ப டீப்பு. அது அவன் ஒருத்தர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஆள் மேலே குதிச்சான், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவனோட பெரிய வெயிட்டு 2 மடங்கு பெரிய வெயிட்டு குதிச்சான். அவன் உள்ளே போயிட்டான். நான் உள்ளே போகிறேன். என்னால் பிடிக்கவே முடியல. எவ்வளவோ தூரம். நிறைய டைம் சாவை பார்த்துட்டேங்க. இந்த டிப்ரெஷன் இன்க்ளூடிங் டெத் எத்தனை தடவை பார்த்துன்னு கடைசியில் லிஸ்ட் பண்ணுறேன். உள்ளே போயாச்சு. பெரிய கிணறு, பச்சை பசின்னு இருக்குது, ஒன்றுமே தெரியல. தம்பி உள்ளே போகிறான்ங்கிறது மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றும். அப்படியே உள்ளே போய் வெளியில் வருவோம் பிடிப்போம்லாம், அது சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் அதெல்லாம் ஒன்றுமே தோணும். உள்ளே போயிட்டே இருக்கிறோம். அவனை போய் ஒரு இடத்துல பிடிச்சிட்டேன். கீழே போய் பிடிச்சேன். எனக்கு காதெல்லாம் அடைக்குது, குப்புன்னு அடைக்குது. அப்போ இங்கிருந்து நீங்கள் மேலே போகணும். அவனை அப்படியே தம்பி பிடிச்சோடனே அவன் பயத்தில் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்சான் பாருங்க. அவன் மூக்கெல்லாம் தண்ணி போயிடுச்சு. கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சோன்னே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னால் திமிரவும் முடியல. அவனை தள்ளி விடக்கு மனசு வரல. தள்ளி வேணா விட்டுருக்கலாம். இறுக்கி பிடிச்சிட்டான் இரும்பு மாதிரி. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, மூவும் பண்ண முடியல. இவங்கெல்லாம் வந்து எனக்கு மேலே அப்படி இப்படின்னு பார்க்குற, மேலே எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ உயரத்தில் இருக்குது பைப்பெல்லாம், எப்படி மேலே வர்றது? ஸோ அப்படியே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க. உண்மையிலுமே கடவுள் தான். இதுலாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அவன் மயக்கம் வந்துருச்சு. அவனுக்கு அப்படியே கான்சியஸ் போயிடுச்சு. எனக்கு அப்படியே மூச்சு இருக்குது, கொஞ்சம் இருக்குது. இவன் இழுத்து பிடிச்சி அப்படியே கீழேயே போகிறோம். எவ்வளோ ஆழம் போனோம், கீழேயே போயிட்டோம். அப்பா, ஓ, தண்ணி மேல்பட்டில் இருக்குது. அதனால தான் அவன் மேலேருந்து இப்படி வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். நல்லா காலை செழிச்சிருக்குது. ஸ்டார்டிங் நினைக்கிறேன், அந்த கோட்டை லீவ் அந்த மாதிரி டைம் இது. ஃபுல்லாக முடியல +2ல். அப்புறம் அங்கேருந்து அவனை பிடிச்சிப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிக்கிட்டான். பட் கான்சியஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஃபுட்பால் சட்டி கீழே பைப்பு தெரியுதுங்க. அது எவ்வளோ பெரிய கிணறு. ஒரு லெவலுக்கு பாதிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபுட்பால் சட்டி பைப் மட்டும் தெரிஞ்சுது. அப்புறம் எந்த கடவுள் புண்ணியம்னு தெரியல, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். அங்கேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபுட்பால் பைப்பை போய் பிடிச்சிட்டாங்க. இவன் என்ன பிடிச்சிருக்கிறான். இதில் பிரச்சனை என்னென்னா, இவனையும் பிடிச்சிக்கிட்டே ஸ்விம் பண்ண வேண்டிய விட்டா விழுகிறான். மறுபடியும் ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தா கழுத்தை பிடிச்சவன், இறுக்கி பிடிச்சவன், என்னால் மூச்சு தம் கட்ட முடியுது. ஏன்னா நான் அதெல்லாம் அதை சொல்கிறேன், எப்படி நடந்து. எப்போவுமே ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு ஸ்டோரியை வந்து பேக்கில் போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா வி வில் கெட் த ஆன்சர், இல்லையா? ஒரு ஸ்டேஜில் விட்டால் கீழே போகிறானுங்க. மறுபடியும் இறுக்கி பிடிச்சவன் ஒரு மூச்செல்லாம் விட்டுட்டான். அப்படி கீழே போகிறான். எனக்கு அவனையும் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுட்பால் கிட்ட வர்றேன். ஃபுட்பால் வர்ற வரைக்கும் என்னை இழுத்து பிடிச்சிருந்தான். அது வரைக்கும் வந்து என் தம்பியை வந்து நான் பிடிக்க வேண்டியதில்லை. நான் ஒரு பெரிய கிணறு இல்லை, நான் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படியே ஸ்விம் பண்ணி அவனை அப்படியே ஃபுட்பால் வந்து பிடிச்சி நான் விட்டுட்டான். அவனுக்கு அதுக்கு மேலே ப்ரீத் பண்ண முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்பால் பைப்பை பிடிச்சி மேலே வந்துட்டேன். கொஞ்சம் மேலே வந்து அவனே ஒரு கையில் பிடிச்சிட்டு ஃபுட்பாலையும் இப்படி பிடிச்சி இப்படியே வரணுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலில் பிடிச்சிக்கிறது. காலில் பிடிச்சி இப்படி உந்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமுத்தி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர்றேன்.
அதுக்கப்புறம் என் தலை திரும்பி நல்லா குதிச்சிட்டாங்க மேலேருந்து எல்லாம். அதுக்குள்ளே அப்போவுமே கிணத்துல குதிச்சு என் கசின்ஸ் எல்லாம் தேடிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய கிணறு, ஆளாளுக்கு ஒரு மூலையில் போகிறாங்க, எங்கே போய் தேடுறது அப்படின்னு மேலே வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே 2 பேர்த்தையும் வந்து போட்டாங்க. தலை திரும்பினே வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. தூக்கி கொண்டு வந்து மேலே போட்டாங்க. மேலே போட்டோன்னு பார்த்தா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அந்த பக்கத்து ஒருத்தர் இருக்கிறவங்க எல்லோரும் வர சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ எல்லோரும் வந்தாச்சு. அப்புறம் எல்லாம் அழுதுகிட்டு இருந்த அப்படி. அப்புறம் அம்மாலாம் அழுதுது. சித்திக்கெல்லாம் வந்து என்னை ரொம்ப நேசித்த டைம் அதுதான் நினைக்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் எந்த சாமி புண்ணியமோ தெரில. ஃபேமிலி நல்லா வந்துருச்சு. ரொம்ப லூஸாக இருக்குது. சரி, சாரி. ஃபேமிலி வந்து எல்லோரும் வந்தாச்சு. சுற்றி வந்து எல்லோரும் இருந்ததுனால அப்புறம் எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப பிடிச்சிச்சு அந்த டைம்லாம் வந்து. அது அப்போ எனக்கு இது நீங்கள் கேட்கலாம், இது எப்படிப்பா வந்து பாசிபிளாக இருந்துச்சு? இப்போல்லாம் ஒழுங்காக தூக்க முடியாது. ஏன்னா இப்போல்லாம் நம்ம நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்கிறோம். இப்போ குவிட் பண்ணிட்டேன். பட் இப்போ அந்த ப்ராக்டிஸ் இல்லை. அப்போ வந்து என்னென்னா, அந்த வில்லேஜில் இருந்ததுனால டெய்லியுமே போய் 2 விஷயம் நடக்கும். டெய்லியுமே போய் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கதை சொன்னேன்ல, தண்ணி மேலே இருக்குமில்ல, அப்போ நம்ம தான் வந்து தண்ணி தொட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து, பாறைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அண்டாவில் ஊற்றி வேற வச்சு தீ போட்டு இந்த மாட்டு சனி இதெல்லாம் எடுத்து முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பி போகணும்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு டைம் இருக்குது அதில் சோப் எடுத்துகிட்டு ஓடுவேன். ஓடி போய் கிணத்துல எங்கள் கிணத்துல உள்ளே குதிச்சு மேலே உள்ளே குதிச்சு அப்படி மேலே வந்துடலாம். மேலே வந்தோடனே சோப்பை போட்டு மறுபடியும் ஒரு குளிச்சு ஓடி வந்துடுவேன். அப்போ அந்த டெய்லி அந்த கிணத்துல குளிக்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சு. வீக்கெண்ட் ஆனால் 1 hour 2 hourலாம் குளிப்போம் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து. இந்த மாமா கிணத்துல, மோகன் மாமா கிணத்துல தான் குளிப்போம். இதான பெரிய கிணறு, ஊருக்குள்ள எல்லாரும் எல்லா பசங்களும் வருவாங்க. இப்படி தான் குளிச்சுட்டு இருந்தோம். இந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. பட் இதை சொல்லலாமான்னு தெரியல. பட் சொல்கிறேன் டிஎஸ் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 ஸ்போர்ட்ஸில் இருந்தேங்க. இந்த அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். கபடி விளையாடுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. 100, 200 ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணேன். அதனால் அது ஒவ்வொரு நாளும் போய் ஸ்கூலில் போய் ஸ்கூலில் நேரமே போயிட்டு காலையிலையும் போய் ஓடுறது, அதே மாதிரி ஈவினிங் ஓடுறது. ஈவினிங் வரும்போது ஓடிட்டு தான் இருக்கிறது. ஈவினிங் வந்து அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓடிட்டு தான் வர்றது. இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த அந்த தம் கட்டுறது இருந்துச்சு. பயங்கர ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. தம்பியை காப்பாற்றியாச்சு. ஆனால் என்னென்னா, அவன் வந்து அந்த டெத்தை பார்த்துட்டான் இல்லையா? அவன் மனசு விட்டு அவன் வந்து அந்த கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு. நம்ம செத்துருன்னு முடிவு பண்ணிட்டான்ல. இன்னைக்கு 42 வயசு ஆச்சு. அன்னைக்கு பயந்து வந்து அந்த உயிர் பயத்தை காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறாங்கல்ல, பரமா உயிர் பயத்தை காமிச்சிட்டா பரமான்னு சுப்பிரமணியபுரத்தை டைலாக். அந்த மாதிரி தான் அவனுக்கு அந்த உயிர் பயம் வந்ததுலேருந்து இன்னும் பழகலைங்க. விவசாயம் தான் பார்க்குறேன். இன்னும் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஏன்னா அந்த பயம் அந்த அன்றைக்கி வந்து அண்ணன் தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எல்லாருமே எல்லா வீட்டில் திங்ஸ் எல்லாம் மாறிச்சு எல்லாமே. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம தான் வந்து அதுக்கு முதல்ல ஒரு பப்பி லவ் இருந்துச்சு. அதை நம்மளுக்கு வந்து என்னென்னா, அப்போல்லாம் இன்ட்ரோவர்ட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து சின்ன வயசில் நிறைய நான் யார்ட்டும் பேசினதில்லை, யாருக்கிட்டும் ஓப்பன் அப் ஆனதில்லை, மனசு விட்டு யார்ட்டும் பேசினதும் இல்லை, யார்ட்டும் போய் வலிக்குதுன்னு சொன்னது கிடையாது. நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நம்பிட்டேன். அம்மா இல்லைங்கிறதுனால நானே ஒரு ஷெல்லை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்துக்குவேன். அவ்வளோதான். யார்ட்டும் பேச மாட்டேன். யார்ட்டும் பெருசாக சோசியலைசிங் கிடையாது. நான் பாட்டில் வேலை செய்வேன், வருவேன், போவேன். நம்மளை யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதும் அப்படி நினச்சிக்குவேன். அம்மா இல்லைங்கிறதுனால அப்போ அம்மா இருந்தால் ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க குழந்தைகளாக விளையாடுறக்கு. இது நானாக க்ரியேட் பண்ணணும். இப்போ அம்மா இருந்தால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்குமில்ல. உங்கள் அம்மாவை பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இருப்பாங்க, உங்கள் அப்பாவை பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகள் உங்களோட இருப்பாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நானாக எல்லாமே க்ரியேட் பண்ணணும். எனக்குன்னு ஒன்று வர்றது அது கேருக்காக வந்தால் தானே உண்டு. ஸோ அப்படிலாம் இருந்ததுனால நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பப்பி லவ். அது எப்படின்னு தெரியல, சரியாக ஹேண்டில் பண்ணல. நம்ம உயிரை வச்சுருவோம், ஆனால் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுல்ல. ஏமாத்துறவங்களா இருந்தால் பரவாயில்ல, திருட்டுத்தனம் பண்ணால் பரவாயில்ல, அவங்கள தான் அந்த உலகம் நம்புவோம். நல்லவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம் தான் பண்ணணும். அதுக்கு அந்த இதுக்கு வர்றேன். அப்புறம் அது சரியா. அப்போ எனக்கு வந்து நீ இல்லாட்டி எனக்கு இவ்வளோ வலிக்கணும் இப்படி ஆயிரம் கூட சொல்ல தெரியலிங்க. அது கூட பாருங்கள், அது கூட வாய் வரல. அப்போ போனதுக்கப்புறம் போய் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியல, செத்து போயிடலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டேன். சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். அதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மோட்டர் எடுத்துகிட்டு போகணும்ல, அந்த டைம்லாம் வந்து வேணே வாலண்டியராக நானே போகிறது. அப்போ பாம்பு எங்கள் தோட்டத்தில் இங்கே அடித்த பாம்பு கணக்கே இல்லை. அவ்வளோ பாம்பு, பூரா புத்து இருந்தது. பூரா புத்து இடிச்சு அந்த பாம்பெல்லாம் அடித்து அத்தனை பாம்பு அடிப்பாங்க அப்பா தம்பியெல்லாம். நாய் இருந்தது, ஜானின்னு ஒரு டாபர்மேன் கிராஸ். அதுவும் அப்படி தான் பழக்கி விட்டு அந்த பாம்பை பிடிச்சி அதான் கத்தி எடுத்தும் கத்தியில் சாகிற மாதிரி அது ஒரு 100 பாம்பு கொண்டிருக்கோம். கடைசியில் ஒரு பாம்பு கொத்தி பிடிச்சி செத்து போச்சு. அப்புறம் பெரிய நாய். அப்புறம் இது நம்ம அந்த இதுக்குள்ளே போகிறது, பேட்டர் லைட் எடுத்துகிட்டு போகணும், மோட்டர் எடுத்துகிட்டு அதை ஆஃப் பண்ணிடுறது. ஆஃப் பண்ணிட்டோம்னா இதை பாம்பு வந்து நம்மளை கடிச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் எந்த பாம்பும் கடிக்கல. நான் எல்லா நாள் போயிட்டு அப்புறம் என்ன கிணத்துல போய்ங்க நம்ம போய் சூசைட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இது வேண்டாம், நம்ம இந்த லைஃபே வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிணத்துல போய் குடிக்க போகும்போது அப்படியே அந்த காலையில் போகணும்ல, அப்போ போய் அப்படி உள்ளே போயிடுறது, போய் அப்படியே உள்ளே கொண்டுக்கிறது, செத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் கட்டாசி செகண்ட் வரும்போது எந்திரிச்சு மேலே வந்துடுறது, இருக்க முடியறதில்ல.
இது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆயிருச்சு. அந்த நம்ம அப்பவுமே எல்லா ஏஜ்லேயும் அந்த டிப்ரெஷனு, அந்த பெயின் எல்லாமே இருந்திருக்கு. சொல்ல தெரியாதுல்ல, அவ்வளோதானே. எல்லாம் ஒரு ஒரு 18 வயசு, 17 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். 20 வயசுல ஒருத்தனுக்கு இருக்கும். 30ல ஒன்று இருக்கு. ஆக்சுவலா 35க்கு மேலலாம் ரொம்ப கஷ்டம். 40க்கு மேலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்துருக்கணும் நம்மலாம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இது ஹெல்ப் பண்ணிருச்சு. இதெல்லாம் ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடக்குது. நம்ம லைஃப்பில் அப்படி தான் பார்த்துக்கணும். எந்த கெட்டது நடந்தாலும் ஒரு நல்லது நடக்குது. யாருன்னா பாரு என் தம்பி காப்பாற்றிட்டேன். அதனால் ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வீட்டில் உங்களுக்கு தெரியும் சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியும். ரொம்ப கஷ்டத்தில் இருந்த டைம் தான். இந்த சார்லஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. வந்தாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் தென்னை மரம் தான். பெரிய தோப்பெல்லாம் வச்சுக்கல. ரொம்ப கம்மியான மரம் தான் இருக்கும். அதில் ஏறி ஒரு 100 இளநீ வெட்டி போட்டுருவான். அதில் கொஞ்சம் குடிப்பானுங்க, பாதி வேஸ்ட்டாக போயிடும். 10 பேர் வந்தாங்கன்னா 100 வெட்டி போட்டுருவாங்களா, அப்படி பூராத்தி வெட்டி போட்டுருவான். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் காசு வரும்ல தேங்காய் வந்துன்னா. ஆனால் நான் எங்கள் அப்பா எதாவது சொல்லுவாங்க, பயந்துக்கணும். ஒன்றுமே சொன்னதே இல்லை. ஒரு நாள் சுரேஷ் வந்து சொல்லுவான், டெக்ஸாஸில் இருக்கான், அவன் சொல்லுவான், இவன் என்னடா இவ்வளோ அராஜகம் பண்ணுறான் அப்படின்னு. அத்தனை வெட்டி போட்டுருவான், பூரா வேஸ்ட்டாக போகும். ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் சொன்னதில்லை. அப்புறம் வந்து அந்த மாறி நோம்பிக்குங்க, அதுதான் கௌதமி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது எங்கள் ஊரில் வந்து முதல்ல அந்த சினிமாலாம் போடுவாங்க, அப்புறம் நாடகம் போடுவாங்க, அப்புறம் அந்த ரெக்கார்ட் டான்ஸ் இருக்கும், என்னமோ போடுவாங்க. அங்கே எல்லாம் நல்லாயிருக்கும். நாடகம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் மாமா பையன் கசின்ஸ் அவங்களாம் வந்து ஹீரோவாக நடிப்பாங்க. ஹீரோயின்ஸ்லாம் வெளியிலேருந்து வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட் அந்த டைம்லாம். நம்மளுக்கெல்லாம் ஹீரோவாக நடிக்கலாமா அப்படின்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். இப்போல்லாம் நம்மளுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா? சரி, நம்மளால இந்த மாதிரி நடிக்க முடியாதா, நம்மளுக்கு இதெல்லாம் வருமே அப்படின்லாம் யோசிப்பேன். அது வாய்ப்பு இல்லை. அப்புறம் அதெல்லாம் உட்காந்து பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அம்மா வந்துங்க அந்த 10 பேர் வந்தால் ஒரு 2 நாள் 3 நாளில் இருப்பாங்க. 10 பேர்த்துக்கு சமைக்கும். எந்த ஒரு சங்கடமும் சொல்லாமல் எல்லாம் சமைச்சு போட்டுரும். எத்தனை சோறாக்கி போட்டுச்சுங்க பா! அதெல்லாம் நினச்சி பார்த்தா அதோட வாழ்க்கை முழுவதும் ஒன்றா எங்கள் அப்பாவுக்கு சோறாக்கி போட்டுது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நைட்டு 10 மணிக்கு வருவார், யாராவது கூப்பிட்டு வருவார். வந்தோடனே பூங்கடி கோழி போடலாம் பாரு. ஆனால் ஒன்று பண்ணிட்டார். என்னென்னா எனக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங்கு. நான் வந்து எவ்வளோ பெரிய சேவல் 3 கிலோவில் கொடுத்தாலும் சரி, 3.5 கிலோவில் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு வெடை 1 கிலோ 1.5 கிலோ கொடுத்தாலும் அதை வந்து பிடிச்சி, அதை அறுத்து, அதை கழுத்து நெருக்கி கொன்று, அதுக்கப்புறம் இந்த பொங்கல்லாம் பொசுக்கி தீயில வாட்டி, ஒன்றா இந்த பிராய்லர் கோழி வந்ததுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டுவாங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். அது அந்த டேஸ்ட்டு போயிடும். கறி பாதி வெந்துருமில்ல, அதனால் அப்படி போடுறதில்ல. என்ன பண்ணுவோம்னா குரலி கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொங்கல்லாம் பூரா பிடுங்கணும். அது பொங்கலை பிடுங்க கோழிப்பேன் ஏறிடுங்க மேலே. ஐயோ, அந்த கோழிப்பேன் இத்தினியூண்டு இருக்கும், மொயின்னு சின்னதாக இருக்கும். அது அப்படியே மேலே ஏறி அப்படியே ஊறும். அப்படி பிடிக்க முடியாதுங்க உன்னால். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம். நான் அதோட ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். கோழிப்பேன் ஊறும் அப்படியே உடம்பெல்லாம். அப்படியே எங்கள்கிட்ட எத்தனை கோழி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஆட்டுக்குட்டி கதை மறந்துட்டு, அதுக்கும் வர்றேன். ஆட்டுக்குட்டி ஞாபகப்படுத்துங்க. அப்புறம் திருவி அந்த கோழியை வந்து அந்த இது பண்ணி அது என்ன பொங்கல்லாம் பொசுக்கிங்க. பொசுக்கிட்டு மஞ்சள் போட்டு முதல்ல, அதாவது பொங்கலை பொசுக்கிட்டு குடல் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துருவேன். குடல், கல்லீரல், அந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நெகத்தையெல்லாம் வெட்டி போட்டுட்டு, மூக்கு இதெல்லாம் அறுத்து போட்டுட்டு, வெட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து குடலில் எடுத்துக்கப்புறம் மஞ்சளை போட்டு கழுவி, அதுக்கப்புறம் கட்டை வச்சிருக்கிறாரு. அருவா இருக்குது அதுக்கு தெரியும். அப்புறம் வெட்டி, இதெல்லாம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்ஸ் வீட்டில் அங்கே அந்த பண்ணுற ஆள் வரலையும் நான் தான் பண்ணியிருக்கிறேன். 2-3 டைம் கல்யாணம் முடிச்சு 2வது நாளே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பெரிய சேவல் இருந்துச்சுங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தார். அப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்பவுமே அப்பாவும் அப்படி தான், நானும் அப்படி தான். எதையுமே யோசிக்க மாட்டேன். இவங்க வரேன்னு சொல்லுவாங்க பசங்க தாராளத்தில். இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தானே. வந்தால் இளநீ குடிக்கலாம், இருக்கிறத புற வெட்டி போடலாம், கிணத்துல போய் எவ்வளோ நேரம் குளிக்கலாம், சாப்பிட்லாம். அங்கே போனால் நிறையா திருவிழா போனால் எப்படி இருக்கும், நிறையா பொண்ணுங்க கூட்டம் அதெல்லாம் வரும் இல்லையா. இவங்களாம் சைட் அடிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு தான் அங்கே இருக்கிறது. அப்புறம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் வந்து மாரியங்கோயில் வந்து ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். நல்லா ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லா டைமும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் கம்மிங் பேக் வந்து இதையும் சொல்லிட்டேன். கௌதமி கேட்ட ரெக்வஸ்ட்டையும் சொல்லியாச்சு, இதையும் சொல்லியாச்சு. அப்புறம் மாரியங்கோயிலும் சொல்லியாச்சு, தம்பியை காப்பாற்றணுன்னு சொல்லியாச்சு. அது எப்படி நடந்ததுன்னு அதை சொல்லிட்டேன். அங்கே வந்துங்க எனக்கு வந்து அந்த கிணத்துல விழுந்த டைம், அந்த நம்ம சூசைட் பண்ணிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ண பார்த்தீங்களா, ஒர்த் இல்லைங்க. யாருக்காக அப்படிலாம் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ஒர்த் இட். யாருக்காக நம்ம உயிரில் விட்டுறக்கூடாது. அது வந்து அன்னைக்கு தெரியல, இன்றைக்கெல்லாம் தெரியுது. நம்ம ஒரு சில நேரம் முடியாது, அந்த எமோஷன் முடியாது. அப்போ நம்ம வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனெல்லாம் வந்துங்க தங்கம். வாழ்க்கையில் வந்து 2-3 பேர்த்த வாழ்க்கையில் ஊரில் மறக்கக்கூட முடியாது. பேர் சொல்ல வேண்டவங்களுக்கெல்லாம் அப்புறம் வீடியோ பார்த்தா கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரிலாம் இப்படின்னா ஒரு அந்த பப்பி லெவல்லாம் முடிஞ்சு இங்கே இருக்கிற டைமில் பயங்கர இதாக இருந்த டைமு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு
அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சு ஒரு டைம். நான் வந்து இல்லை வேணான்னு சொல்லிட்டேன். 2 பேருமே பயங்கர ஃபேர். அந்த கேங்கை நான் சொன்ன பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் தான் சுமாரான ஆள். மற்றவங்களாம் ரொம்ப இந்தவன்லாம் ரொம்ப ஃபேர், ரொம்ப நல்லா இருப்பா. அப்படி ஆள் நல்ல லட்சணமான பசங்க அவங்கலாம். அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகான பொண்ணு தான். அப்போ சொல்லிச்சு நம்ம ரெடியாக இல்லை. அப்புறம் வந்து சொல்லிச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நான் பயந்தேன் பயங்கரம். இதுக்கு தான் நீங்களாம் வீட்டுக்கு வந்துட்டியோ, இதுக்கு தான் நீங்களாம் வீட்டில் இருந்தியா, இதுக்கு தான் வந்தையா அப்படின்லாம் சொல்லிடுவோன்னு ரொம்ப பயந்தேன். அப்படி நடுங்க நினச்சாலே. பட் அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் தெரியும், அவனுக்கும் தெரியும். பட் அவங்களாம் ஒன்றும் சொல்ல. அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டேன். வந்து பிரச்சனை சுரேஷ் இதெல்லாம் தான் பேசுனாங்க. சுரேஷ் இடைஞ்சல் பண்ணுவான், காமெடி பண்ணுவான், அதுக்கு இருக்கிற பண்ணி விட்டுட்டான். பட் பிரச்சனைலாம் பேசினா அப்படி பேசி சால்வ் பண்ண அப்படி. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்கெல்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்புறம் லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சு. திரும்ப காலேஜெல்லாம் போயாச்சு. ஸோ அப்பா நீங்கள் வந்து கேட்டீங்க எப்படி கடன் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்துங்க இப்போ அவங்க 4 அக்கா சொன்னேன் இல்லையா, 4 அக்காவுக்கு சீர் செய்யணும், அவங்க குழந்தைகளாம் இருந்திருப்பாங்க. 2வது வந்து எல்லாத்துக்கும் 2 2 ஏக்கர் தோட்டம் கொடுத்துட்டாங்க. 8 ஏக்கர் என்னமோ அத்தைகளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் அத்தை பிள்ளைகளை ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. சொன்னான்ல, அத்தை பிள்ளை அத்தை பசங்களை என்ன பார்க்குற மாதிரி தான். அங்கே டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருந்ததில்லை. அப்புறம் இன்னும் எதுனாலனா கொஞ்சம் லேவிஸாக இருந்துட்டாங்க. நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, தோட்டத்தில் 2 ஆள் இருந்துச்சு அப்போல்லாம். ஒரு ஆள் வந்து பெரிய ஆள் போட்டிருப்பாங்க, இந்த தோட்டத்து வேலையில் செய்கிறக்கு, ஏர் ஓட்டுறக்கு, தண்ணி கட்டுறக்கு, பாத்தி பிடிக்கிறக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. நம்மளது ஒரு 12, அத்தை இதெல்லாம் ஒரு 4 பக்கத்தில் அத்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம், அதை நம்ம தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு 4 ஏக்கர் 16 ஏக்கர் பண்ணையும் இருந்துச்சு. நம்மளது ஒரே இடத்துல 16 ஏக்கரு, அத்தைகளுக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் அங்கே கொடுத்துருந்துச்சு அதுலேயும். அப்புறம் அதெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2 ஆள் இருக்கும். ஒரு ஆள் எருமாடு மேய்க்கிற சின்ன பையன் இருப்பான். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த வேலை செய்கிறக்குள்ள ஒன்று இருப்பாங்க. இதில் யாராவது ஒருத்தர் போயிட்டா தான், இப்போ இந்த எருமாடு மேய்க்கிற ஆள் போயிடுவேன். நான் கரெக்டாக இந்த 9th 10th 11th 12thலாம் இல்லை, அந்த 4 வருஷம் நான் தான் பண்ணேன். ஒரே ஆள் பெரிய ஆள் மட்டும்தான் தோட்டத்தில் செஞ்சேன் அப்படி. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ண சொல்ல மாட்டார். அது வந்து அவர்கிட்ட அதை சொன்னனே. இப்போ ஒரு பெரிய ஆள் போட்டிருக்காரு, அவங்க வந்து தோட்டத்து வேலையெல்லாம் செய்கிறாங்க, அவங்க சாணி எடுக்கலாம்ல. அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்துக்குள்ளே போயிட்டா அவன் பாட்டில் ஒன்றும் கேட்க மாட்டார். போய் இந்த மாதிரி அவர்கிட்டலாம் வந்து அதான் சொல்கிறேன், அவங்க வந்து நல்லா வச்சுப்பாங்க ஒர்க் பண்ணுறது. அதுதான் நான் நல்லா வச்சுக்கிட்டு வச்சுக்க, அதுக்கு விட்றதில்ல நீங்கள்லாம். அது நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஸோ அவர் வந்து என்னென்னா, அவருக்கு அப்புறம் பெரிய அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகும்போது சொந்தத்திலே கட்டிக்கிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்த மருமனுக்கு 40 ஏக்கர் தோட்டம் இருந்துச்சு. ஊருக்குள்ளே தான் பக்கத்தான தோட்டம்னு சொல்லி. அவங்க வந்து பயங்கர ரிச், அவங்கள பயங்கர செல்வாக்கு, ஓரளவுக்கு நல்ல பெரிய ஃபேமிலி அவங்க. அப்போ மருமகன் அப்படின்னா அவர் வந்து அப்பாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு, அந்த பெரிய அக்காவோட பசங்களாம் இருப்பாங்களா, அவங்களும் அப்பாவெல்லாம் ஒரே வயசு. அவங்க ஆனால் வந்து அந்த இவரோட மச்சான் அந்த பெரியவர், அவரும் வந்து கொஞ்சம் இவரோட ரொம்ப பெரியவர் இல்லை. அப்பா வந்து ரொம்ப சின்ன பையன் தானப்பா. ஐயோ, அவரையெல்லாம் வளர்த்துனது சொல்லி அந்த ஐயனை கடைசியில் நல்லா பார்த்தாங்க. நான் வந்து அனத்தோடத்தைன்னு பேர். கடைசி வரைக்கும் நான் எங்கே பார்த்தாலும் பணம் கொடுப்பேன். வீட்டுக்கு வந்துடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அது 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 ஒரு வகையில் அப்படி தான். ஒரு நாள் வந்து இவர் வந்து நம்ம வீட்டில் இப்படி டக்குன்னு எதுவும் கிடைக்காதில்ல. இவர் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஐயம் வந்தாருன்னு எப்போவுமே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைச்சிக்கிட்டு போவார் கடைசி ஸ்டேஜ் இதெல்லாம். அப்போ ஒரு தடவை இப்படி எண்ணெயிலின்னு ஒரு சண்டை கட்டினாங்க 2 பேர். அப்பான்னு சொன்னாங்க வந்து அப்பா அம்மா வந்து அது வந்து சொல்லுச்சு. அம்மா நல்லா வச்சுக்கிச்சு. அது வந்து ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அம்மா வந்து இவர்கிட்ட சத்தம் போட்டது போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, ஐயனுக்கெல்லாம் இல்லை அப்படின்லாம் வந்து நல்லா வச்சு பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் வந்து ஐயனையெல்லாம் நல்லா பார்த்தாங்க. இவர் ஐயன் வந்து எப்படி வச்சுருந்தாருன்னா, மருமகன் எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாவுக்கு மருமகன். ஆனால் அப்பா வந்து அவருக்கு வந்து 2 பசங்க, 2 பசங்களும் அப்பாவோட பெரியவங்க. அவருக்கு வந்து இந்த மருமகன் இருக்காருல்ல, ஃபஸ்ட் மருமகன், அவருக்கு வந்து ஒரு பெரியம்மா, ஒரு பொண்ணு, 2 பசங்க. இந்த 3 பேருமே அப்பாவோட வயசில் மூத்தவங்க. அப்போது எங்கே போனாலும் அப்பாவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா தான் இவங்களுக்கு கிடைக்குமாமா. 4 பேர்த்து எங்கே போனாலும் 2 பசங்க இவரையும் கூப்பிட்டு போவார். அப்பா தான் செல்லம் எல்லாத்துக்குமே. அப்பாவுக்கு ஒன்று கிடச்சிதுன்னா மட்டும்தான் அப்பா இவங்கெல்லாம் போய் அப்பாட்ட சொல்லி கொடுப்பாங்களாமா. அந்த மாமன் அவங்க பொண்ணுலாம் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிருக்காங்க. நம்ம அலுமினி தான். நான் இந்த தடவை ஊருக்கு போகும்போது சொன்னேன், ரொம்ப க்ளோஸு. ஐயோ எனக்கு இன்னும் வந்து எத்தனை சண்டை நடந்திருக்கும். ஒரு சில நேரம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை வந்திருக்கலாம், பிடிக்காமல் போயிருக்கலாம், டிஃப்ரென்ஸான ஒப்பீனியன் வந்திருக்கலாம். அப்படிலாம் என்ன நடந்தாலும் ஒரு அக்கா இங்கே இருக்காங்க, ஒரு மாமா பொண்ணு இங்கே இருக்குது, தாய் மாமா பொண்ணு இங்கே தான் இருக்கிறாங்க யூஎஸில். இன்னொன்று வந்து இன்னொருத்தர் வந்து பெங்களூர் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 2 பேர் பெங்களூரில் இருக்காங்க. 3 பேர் படித்து நல்லா வேலைக்கு போயிட்டாங்க எல்லாருமே. இப்போது என்ன பிரச்சனை வந்தாலுங்க என்னை விட்டு கொடுத்துருவாங்க, அவங்களே விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் அதை அப்படின்னா அவங்க எப்படி வளர்ந்துருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பிரச்சனை வந்தால் பையனை கூட சேர்த்திக்கிட்டு அவங்கள விட்டுருவாங்கல்ல. இங்கே அதெல்லாம் நடந்ததே இல்லை நம்ம லைஃப்பில். ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கள் அப்பாவோட ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கல்யாணமோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த 2 மாமா இவங்கெல்லாம் அப்பாவோட தான் இருப்பாங்க. அதுக்கான அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி தான் வந்து அதனால தான் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ மற்றவங்களெல்லாம் வந்து ஏன் அப்படி பார்க்குறோம்னா, அது அப்பாட்ட இருந்து வந்தது தான். அவர் அப்படி தான் இருந்தார்.
அந்த மாமாலாம் அவங்க இந்த தடவை ஊருக்கு போகும்போது சொன்னார், மாப்பிள்ள அது வந்து அதெல்லாம் உங்கள் ஒப்பனுக்கு வாங்கி கொடுத்து அவனுக்கு எதோ வாங்கி கொடுத்து மிச்சிருந்தா தான் நம்மளுக்கெல்லாம் அவங்க அப்பாவே வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார், எங்கள் அப்பாவுக்கு தான் வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி பூரா சொகுசு ஆள் நல்லா இருப்பார். அப்பா ரொம்ப குழந்தைங்க நல்லா இருந்தாங்களா, ரொம்ப சொகுசாகவே இருந்து அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமே தெரியாமல் வளர்த்தி அப்படிலாம் குழந்தைகள் வளர்த்தாதீங்க, கஷ்டமெல்லாம் தெரியாமல் வளர்த்தவே கூடாது. அது யாராக வேணா இருக்கலாம். அப்படிலாம் ரொம்ப வளர்த்துனதுனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் பின்னாடி, ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் இதை சொல்கிறேனே, எனக்கு தெரியாது இப்போ இங்கே ஆளுகளாக வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போல்லாம் ஒரு 10 வருஷம் சரியாக லைஃப் அவர் சரியாக பார்க்கல. அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் இருந்தாங்க, இந்த அரசியல் அதெல்லாம் பண்ணிட்டு தாராளம் வந்துடுவாங்க. தாராளம் வந்து பிரின்ஸ் டெய்லர்லாம் இருந்தார் பழைய பஸ் ஸ்டாண்டில். அவரெல்லாம் அங்கே நிறைய பேர் அப்பா ஃப்ரெண்டு என்னை பார்த்தாலே கூட்டு போய் குறைச்சிக்கோங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க. இவரோட பாலுன்னு ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சுங்க, அந்த அண்ணன் தான் அவ்வளோ க்ளோஸ். இப்போ அவங்களுக்குலாம் எதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அவங்க பசங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்ம நல்லா இருக்கிறோம் அவங்களுக்கு எதாவது பண்ணி தரணும். அவங்களாம் அங்கே போனோம்னா ரொம்ப பயங்கர ராஜ மரியாதையாக இருக்கும். ஏன்னா பெரிய சிஎம் வீட்டு பையன் அந்த மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. கணக்கு வா 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 அப்போ எதாவது சொல்லி விட்டாங்களா அப்படின்னு சும்மா தான் வந்துட்டு போவார். அந்த என்ன சொல்கிறதுனா, மோர் தென் சோசியலைசிங், அந்த அது என்னங்க சொல்கிறது, பவர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸு அது ரொம்ப ஒருத்தரை வந்து எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம், எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லாமே இப்படித்தானே. பீப்புள் எல்லாமே இந்த உலகத்தில் பீப்புள் தானே. யார் ரொம்ப பெரிய ஆள்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் உண்மையாக இருக்கிறாங்கிறவங்க தான் ரொம்ப பெரிய ஆள். அதனால் அப்படி தான். அப்புறம் தியேட்டருக்கு போனோம்னா அங்கே ஒருத்தர் பக்கத்தில் இருப்பார், வருவார், படம் பார்ப்பார், அவங்களெல்லாம் பார்ப்பார், கொஞ்சம் நேரம் வேலை செய்வாங்க, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் திரும்ப கிளம்பி போயிடுவார். ராணி புக்கு அவர் செலவு பண்ணதெல்லாங்க, ராணி, தராசு, நக்கீரன், இந்த 3 ரெகுலராக போய் வாங்கிட்டு வந்துடுவார் தாராவரம். அதுக்குன்னு போவார் தாராவரம், போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை படிக்கிறக்கு ஊருக்குள்ள ஆள் வருவாங்க ஈவினிங் ஆனால். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும். எங்கள் வீட்டில் அந்த சினிமா நாலேஜில் எப்படி இருந்ததுன்னா, நிறைய கேஸ்ட் இருக்கும்ல, அவருக்கு தெரியாது வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணால் தான் பையன் படிக்கணும்லாம் தெரியாது. அதனால் என் தம்பி எப்போவுமே எக்ஸாம் பிட்டு தான் எழுதுவான். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மா வந்து பிட்டு எழுதிட்டே இருப்பான். கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அப்படி கிடையாது. அப்போ வந்து நம்ம ஒரு டைம் பசங்க மாட்டி அடி வாங்கியிருக்கோம் பொண்ணு ஸ்கூலில். அதுக்கப்புறம் அதெல்லாம் தொடரதில்லை. அப்புறம் இவனை பார்த்து தான், இவனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் எழுதிட்டே இருப்பான். அப்புறம் எங்கள் அம்மா வந்து சொல்லுவோம், அது என்னடா எக்ஸாம்னா அண்ணன் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறான், பரிச்சினா அவன் படிக்கிறங்கிறான், நீ எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கிறீன்னு கேட்கும். அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வந்து எப்போவுமே ஒரு பாட்டோட ஒரு கதை வசனமோடு இதோட தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம், இப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம படித்து வேலைக்கு வரோம்னா தெரியாதுல்ல. ஸோ இப்படி தான் போச்சு. அப்பாவுக்குலாம் அப்படி இருந்ததுனால நம்ம நிறையா கஷ்டத்தை கோத்ரூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு டிஎஸ். அப்புறம் ஸோ அது முடிஞ்சுது. இப்போ ஊரில் எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் டச் பண்ணியாச்சு. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு வரும்போதெல்லாம் யார் பெருசாக கூட்டு வந்துருப்பாங்க, இல்லை 2 பேர் 3 பேர் லைஃப்பில் படித்து முடிச்சாச்சு. எம்சிஏக்கு போகும்போது தான் வந்து அது நம்ம சொல்லணும். ஒரு ஃபஸ்ட் செம் முடிஞ்சிச்சு. எப்படியே கஷ்டப்பட்டு இந்த சொன்னோம் இல்லையா, ஒரு 45,000 தான் பணம் தோட்டம் விற்று கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த கிணத்து இன்சிடென்ட்லாம் நடக்குது, தம்பியெல்லாம் காப்பாற்றிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் தான் எல்லாமே ஒரு ஒரு கெட்டதுலேயும் ஒரு நான் ஒரு கெட்டதெல்லாம் பண்ணி அந்த ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சு. அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அந்த ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அந்த மூச்சு தம் கட்டுனது அந்த தண்ணியில். அப்போல்லாங்க அந்த யூஜி படிக்கும் போதெல்லாம் இந்த போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இந்த பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணணும், பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும். நம்ம டாக்டர் ஆக முடியாது, நம்ம டாக்டர் ஆகல. ஆக்கியிருந்தால் அந்த 5 ரூபா டாக்டர் மாதிரி சூப்பராக வந்துருப்போம். பட் அதெல்லாம் ஆக்கல. சரி, போலீஸ் ஆகிட்டா பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா டீச்சர் ஆகணும், அந்த சொசைட்டியை கிரியேட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் இன்னொன்று வந்து எங்கள் பிரேமலதா மிஸ், தமிழ் மிஸ் வந்து எல்லாம் நான் தான் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவேன் ஸ்கூலில். அந்த அம்மா வந்து ட்ராயிங்லாம் காம்படிஷன் வைப்பாங்க, அதில் நான் தான் ஃபஸ்ட்டு வரும். பயாலஜி ரொம்ப சூப்பராக படிப்பேன், நல்லா ட்ரா பண்ணுவேன். அப்புறம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் தமிழ் ட்ராமாலியில் ஹீரோவாக நடிக்கிற சான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் நடிக்க முடியாது, இங்கே நடித்தேன் 10th ஃபஸ்ட்டுங்க. ஊரில் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் ட்ராமா நான் போய் 8th கேளுங்க, ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எல்லாத்துட்டும் கேட்கணும். நம்மளோட பெரியவங்ககிட்ட போய் கேட்கறது கௌரவ குறைச்சலாம் நினைக்கக்கூடாது. நான் நிறைய இடத்துல தோற்று போனது காரணம் கேட்காம விட்டது தான். நேற்று ஸ்ரீனிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நம்ம ஃப்ரெண்டு ஏசரில் டாப் டெக்கிங், ஒரு 5 பேர்த்தில் டாப் டெக்கி .net SQL சர்வர் டேட்டா பேஸ் எல்லாம் பிஸ்து. அவர் கோடெல்லாம் அடிச்சாருன்னா அல்காரத்த லெவலில் யோசிச்சு கோடு பண்ணுவார். பார்த்துக்குங்க, நம்மளால் என்ன ரெக்யூர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா படப்படன்னு வாங்கி ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படி தானே போவான். அங்கே அதெல்லாம் நடக்காது. நான் வந்து ஒரு பீப்புள் லைஃப்பில் நீங்கள் பேசுகிறேன், என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியுதோ. ஸ்ரீனிகிட்ட போனீங்கன்னா அவ்வளோ நேரம் டெக்னாலஜி பேசுவார். ஹீஸ் அ காட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த மாதிரி தான். ஸோ அப்படி எதுவும் மறந்துட்டேன், சரி சொல்ல வந்தேன். ஸோ ஸ்ரீனியோட இதுக்கு, ஸ்ரீனி பற்றி இன்னொரு நாள் பேசுவோம், தனியாக ஒரு நாளைக்கு தனி வீடியோ பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ நம்மளுக்கு வந்து அதான் நம்ம ஊரில் இருந்தோம். அப்புறம் வந்து இந்த படிச்சுட்டு இருக்கிறோம். படித்து முடிச்சுட்டு ஸ்கூலில் தமிழ் மிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அந்த மிஸ் ஒரு சொன்னாங்க, நம்ம வந்து
இங்கே வந்து சோப்பு இல்லைன்னா அது சொன்னேன் ஒரு நாள் ரின்னை போட்டு மூஞ்சியெல்லாம் அப்படி ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னு, நல்லா மூஞ்சியெல்லாம் புண்ணு பண்ணிடுச்சு அப்படின்னு. ஊருக்கு வரும்போது தான் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஹமாம் சோப்பு, அந்த சிந்தால் ஏதோ ஒன்று வாங்கி வச்சாங்க, தலைக்கு குளிச்சுட்டு வரது. அந்த வந்து ஒரு நாள் எனக்கு வந்து இந்த ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணுங்க. இந்த 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 இத்தனை நாள் தமிழ் நல்லா சூப்பராக படிப்பேன். அவங்க வந்து தமிழ் கிளாஸ் டீச்சரு, அதனால் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நம்ம போய் சொன்ன பேர் கேளுங்கன்னு சொன்னேன் இல்லையா, கம்மிங் பேக் கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போய் கேளுங்க, கௌரவ குறைச்செல்லாம் பார்க்கக்கூடாது, உதவி வேணால் எல்லாத்தையும் கேட்கணும், நம்மளோட பெரியவங்க போய் பணிவை போய் கேட்கணும், எப்பவுமே கேட்கணும். ஆனால் ஸ்ரீனி அப்படி தான் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் லைஃப்பில் வாங்கின ஒரே ப்ரொமோஷன் அதான், ஒரே ஒரு ப்ரொமோஷன் சொன்னார். நானுமே அவரை பார்த்து தான் புஷ் பண்ணுவேன் எல்லாமே. நானும் கேட்க மாட்டேன் பெருசாலாம், அதெல்லாம் கேட்டு பழகிக்கணும். அப்போ நான் போய் இந்த மேடம்கிட்ட போய் நிற்கிறது, எனக்கு ட்ராமாவில் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா, அங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா, அந்த லோக்கலில் ஸ்கூலில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸு, அவங்க அப்பா அம்மா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட படித்து எங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் எப்போவுமே, நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அது அந்த சேலஞ்ச் எல்லா பக்கம் தான் இருக்கும். அப்போ இந்த அம்மா இங்கே நான் நல்லா தமிழ் நல்லா படித்தேன், இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த அம்மா கண்டக்ட் பண்ண ஒரு சிலதெல்லாம், இந்த ட்ராயிங்கு, இந்த பேச்சு போட்டி வச்சுதுங்க, அதில் எல்லாம் செம்ம காமெடி. +1 படிக்கும்போது அதான் அப்போ நான் சொன்னேன், இந்த ட்ராமாவில் சான்ஸ் வாங்கினா பேச்சு போட்டியெல்லாம் போகணுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இப்போ வாங்க கலந்துக்குன்னு சொல்லி. அப்போ நம்ம உள்ளே நம்ம போய் மிஸ் அப்படி சொல்லும்போது நான் பண்ணி மறந்துட்டேங்க. ரஞ்சித் பாபுன்னு ஒரு அண்ணா, அவர் தான் எப்பவுமே ஸ்டாரு, அவருக்கு தான் தமிழ் எப்பவுமே ஃபஸ்ட்டு பேச்சு அவருக்கு தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு. நான் வந்து மறந்துட்டேங்க. இடையில மறந்தோன்னே எங்கள் பசங்களை கிளாப் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக கிளாப் பண்ணிட்டாங்க. கிளாப் பண்ணி அதுக்கப்புறம் நான் பிக்கப் இதே மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணி பேசிட்டேன், ஃபஸ்ட் ப்ரைஸு. அப்புறம் இந்த ஆல் இண்டியாஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் அதெல்லாம் நான் தான் சொல்லுவேன் நம்ம ஸ்கூலில். ரொம்ப சூப்பர். ஸோ அங்கேருந்து அப்புறம் அப்படியே அந்த ட்ராமாவில் 2 வருஷம் நடிச்சு, அப்புறம் அப்பாட்ட வந்து 9th படிக்குவேன், எனக்கு ட்ராமாவில் 8th 9th நினைக்கிறேன், ட்ராமாவில் நடிக்கிறேன்னு சொல்லி ஊரில் ஒரு பெரிய படை கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து என்னென்னா, நம்ம கார்த்தி தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், சரியா, ரஞ்சித்தும் கார்த்தி நடிச்சாங்க நினைக்கிறேன், ஜாக்சன் துரை கார்த்தி, ரஞ்சித் பாபு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நான் சுந்தரேசன் போய் நீ வாடா உனக்கு நடிக்கிற சான்ஸ் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போய், நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேக்கப் அந்த கருப்பு கலர் பேண்ட்டெல்லாம் போட்டு ஏதோ தலையில் வச்சு விட்டுட்டாங்க, கத்தியெல்லாம் பிளாஸ்டிக்கில் அந்த பேப்பர் அட்டையில் வச்சுட்டாங்க. என்ன ரோல்னா அந்த இவங்களை பிடிச்சிக்கிறது, அந்த அந்த ராஜாவை அந்த இதை பிடிச்சிக்கிறதுங்க, அந்த ராஜாவை வந்து கட்டி எழுதிட்டு போவாங்கல்ல, அழைத்து வர சொல்லிடுங்க. அது என்ன டைலாக்கு, என்ன அழைத்து வர சொன்னேன்னு அந்த மாதிரி சொல்லும்போது, திருத்தி கொள்ளுங்கள், அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்தீர்கள்னு டைலாக் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் நானும் அப்படியே ஆக்ஷன் பண்ணணும். டேய் சுந்தரேசன் மாப்பிள்ளை, இந்த ராஜா நகர மாட்டேங்கிறாங்கிறான், அவன் மூமெண்ட் கொடுக்கணும்ல, அந்த மாதிரிலாம். அப்புறம் நானும் சுந்தரேசனை செயினை பிடிச்சிட்டு போனோம். எங்கள் அப்பா வந்து இங்கே நாடகத்தில் நடிக்கிறோம் எல்லாத்தையும் போய் மானக்கேடா போச்சு, பார்த்தா காவலாளியை வர்றான், கையில் செயினை பிடிச்சிட்டு போகிறான், டைலாக்ல இல்லைன்னு. ஏன் மூஞ்சியே பெருசாக தெரியல, மீசையெல்லாம் வரைஞ்சி தின்னு மூஞ்சில் எப்படி தெரியும். ஸோ இப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அம்மா கொஞ்சம் பிடிச்சி வந்தோன்னே, அப்புறம் வந்து ஒரு இதில் ஃபஸ்ட் இதில் ஹீரோ அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க, ஃபஸ்ட் இயரு 10th. அப்புறம் வந்து என்னென்னா, அப்போ வந்து எனக்கு இந்த இந்தியன் படம் வந்துருந்துச்சு, அதை கதையெல்லாம் மாற்றி கொஞ்சம் உல்ட்டா பண்ணி அதில் ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்டு. அப்புறம் அப்போ வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது பிரசன்னாவையெல்லாம் வச்சு +1 பண்ணும்போது அவங்க 3rd குரூப் எல்லாமே வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து எங்கிட்ட கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ அப்படி தான் கொடுத்து பண்ணோம். எனக்கு மேக்கப்லாம் போட்டாங்க, இந்தியன் தாத்தா மாதிரி இதெல்லாம் பண்ணி. அப்போ தான் சொன்னாங்க, ஷாம்பு போட்டு குளிச்சு முடி எப்படி இருக்குது பாரு. நான் எப்படி சொல்கிறது, சாம்பிளிங் மிஸ் ஓப்பனு. அப்புறம் அந்த அம்மா வாழ்க்கை எனக்கு ஃபஸ்ட்டு டைமுங்க, எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத 2-3 பேர் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சவங்க. அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து செகண்ட் இயர்லேயே சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து வெங்கடேஸ்வர சாமி, கமலேஷ், இப்போ இந்த மாதிரி அதில் யாரெல்லாம் மிஸ் ஆனாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி, சுந்தரேசன் இவங்களே ஆட் பண்ணி, சுந்தரேசன் அப்படி குடிக்கிற மாதிரி அமைதிப்பட கேரக்டர், சத்யராஜ் கேரக்டர் சுந்தரேசன் போட்டு கொஞ்சம் உல்ட்டா பண்ணி எழுதி, அப்படி தான் பயங்கர க்ரியேட்டிவாக தான் எழுதின கதையெல்லாம் எழுதி. அப்போ டைலாக்லாம் நம்ம எழுதுறது தான் நடிக்கணும். ஸோ டைரக்ஷன், அப்புறம் ஹீரோ, அதெல்லாம் ரொம்ப. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து, நீ எப்படியாவது படித்து முடிச்சு சினிமாவுக்கு போயிருப்பா அப்படின்னோடனே, சினிமாவுக்கு போயிருப்பா உனக்கு, நீ ஒரு ஆக்டர் ஆயிடலாம், உனக்கு நல்லா வருது அப்படின்னு அந்த தமிழ் மிஸ் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதை விட நம்மளுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வேர்டை கேட்டதே இல்லைங்க. அவங்க வந்து தமிழ் நல்லா வரும்ல. ஒரு டைம் அந்த மிஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பிரின்ஸிபல் சார்கிட்ட போயிட்டோம். அதெல்லாம் ரொம்ப பர்சனல். பட் பிரின்ஸிபல் சார்கிட்ட எல்லாருமே போயிட்டாங்க, அந்த மிஸ்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, நானும் கூட தானே போகணும், எங்கள் கிளாஸில் பசங்க பிள்ளைகளாம் போகுது. அப்படிலாம் போயிட்டு வந்தோடனே, கனகராஜ் எழுந்துரு, இந்த செவுரு போயிடுச்சு, இந்த ஃபேன் போயிடுச்சு, இந்த லைட்டு போயிடுச்சு, இந்த கதவு போயிடுச்சுன்னா கூட நம்புவேன், நீ கூட போயிட்டியே அப்படின்னு கேட்டாங்க. அப்பா என்னால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நீ காமெடியாக சொல்கிறோம், உன்னை எதிர்பார்க்கலையே நான், நீயும் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட பார்த்தியா அப்படின்னு. ரொம்ப ஸ்பெஷல்.
அந்த மிஸ்ஸுக்கெல்லாம் நான் என்ன வேணால் பண்ணலாம், உயிரை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கப்பா, நம்ம வந்து எப்போவுமே நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன். அந்த அம்மாலெல்லாம் இல்லாதனால நம்மளுக்கு அந்த அன்பெல்லாம் கொடுக்குறக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா நம்மளை சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் நம்ம பேர் தான் கூகுளில் வரும் அந்த காலத்துல எல்லாம். ஒரு ஆளை ஒரு சோகமான மூஞ்சி, எப்படி சொல்கிறது, யாருமே இல்லைங்கிற ஒரு ஃபீலு, யார்கிட்டையும் சொல்லிக்க முடியாதுங்கிறது. என்ன ஹாஸ்பிட்டல்லாம் போனதே இல்லையே, வலிச்சா தான் சொல்கிறேன். கீரிப்புழு வந்து குச்சியில் குத்தி ரத்த ஒழுகுனா கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்படிலாம் இருந்துச்சு. பட் இந்த அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அந்த மேக்கப்பெல்லாம் போடுவாங்கல்ல, அப்போ சொன்னாங்க என்னை வந்து அந்த எப்போவுமே அந்த ஃப்ரெண்டோட பேர் வேண்டாம் சொன்ன அப்புறம் ஹர்ட் ஆயிடுவான். ஒரு பிரசிடெண்ட்டோட பையன், இது வரைக்கும் அவர் தான் தமிழ் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார் நாடகத்தில். அப்புறம் நம்மளுக்கு அதை கொடுத்தோன்னே அவனுக்கு ரோல் நான் கொடுக்கல. இது வரைக்கும் எல்லாமே நடிச்சிட்டான்லாம், இல்லாதவங்களுக்கு இது ஆஃபீஸ்லேயே இந்த பிரச்சனை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், நடிக்காதவங்களுக்கு கொடுக்கணும்ல, எல்லாருமே ஒரு தடவை நடிச்சிடணும்ல, அப்படி தானே இருக்கும். அதனால் ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். அப்போ அவனை வந்து சும்மா பார்க்க வந்துட்டு எனக்கு அப்போ வந்து சொல்லிட்டு அப்படி அப்போ என்னென்னு எனக்கு தெரியல, இந்த கண்ணை ஒடுங்கி இருந்துச்சுங்க, ஒட்டி போயிருக்கும் எப்பவுமே. இன்றைக்கி தான் அதெல்லாம் பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு, அதுதான் நல்லா இருக்குது. அன்றைக்கி நான் நல்லா தான் இருந்தேன். இந்த மக்களுக்கு புரியல என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்போ வந்து என்னென்னா ஓடி ஓடி உடம்புல தொட மட்டும்தான் பெருசாக இருக்கும். அப்புறம் நம்ம தான் ஜாவலின்லாம் பெருசாக, நம்ம தான் ஷார்ட் புட்டோ ஜாவலின்லாம் போடலையில்ல. அப்போல்லாம் வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு பண்ணேன் ஜாஸ்டாக, நல்லா உடம்புல பில்டு பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் புட் த்ரோ பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஓடி ஓடி இந்த உடம்புல தொட மட்டும்தான் 2 தொட பெருசாக இருக்கும். மற்றபடி எல்லாம் இறுகி போய் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஆனால் வந்து பார்த்தா கண்ணமெல்லாம் ஒட்டி போய் இருக்குங்க, ரொம்ப ஒட்டி போயிட்டே இருந்துச்சு. அது வந்து அழகு, அதுதான் நாலேஜ். அவங்க வந்து இவன் வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அப்போ அது ஃபிட்டுன்னு பேர் கிடையாது. அன்னைக்கெல்லாம் முரளி, விஜயகாந்த் இவங்கெல்லாம் பார்த்தா கொழுக்கு முழுக்கு இப்படி தான் கண்ணம் இருக்கும். பிரபு, இந்த ஹீரோஸே இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் ஹீரோ இருப்பாங்க. தமிழ் படத்தில் பாருங்கள், அந்த நாங்களாம் +2 படித்தேன், +2 98 முடித்தோம். அந்த ஒரு 96 பாருங்கள், எல்லா ஹீரோ இப்படி தான் இருப்பாங்க, புட்டு புட்டுன்னு தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு அப்படி கண்ணம் இருக்குது. இவங்கெல்லாம் கார்த்திகா அதை அசிங்கப்படுத்துறதுக்கு கிளவா அந்த ஓடு குழுந்துருச்சுன்னு சொல்கிறது அப்படிலாம் சொன்னாங்க. நம்மளுக்கு எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல, ஓடி ஓடி தான் அப்படி ஆயிருக்கும். இப்போ என் பையனை பார்த்தா எனக்கு புரியுது, இவன் வந்து ஒடுக்கு விழுந்துருச்சு கண்ணெல்லாம் அப்படிங்கிறான், என்னை அவமானப்படுத்துற பிள்ளைகளாம் இருக்காங்க அப்படி சொல்கிறான். அப்போ அந்த மிஸ் வந்து சொல்லுது, அதுக்கு அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவனோட கனகராஜோட கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் பாரு எவ்வளோ லட்சணமாக இருக்குதுன்னு அப்படி சொல்லிச்சு. எனக்கு அப்படியே ஒரு லைஃப்பில் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா இருந்தால் உங்கள் அம்மா உங்களை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம்ல, என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பையன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது சந்திரமன். சரி, இந்த பிரேமலதா மிஸ் தான். அப்புறம் இவங்க ரொம்ப ஸ்பெஷலு, பழனிசாமி சாரும் ரொம்ப ஸ்பெஷல். அவங்களாம் வந்து நான் ஒரு தடவை காப்பி அடித்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்கூலே கிளாஸே காப்பி அடிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணுற ஒரே டைம் தான், ஒரு டைம் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் வந்து அவர் எனக்கு என்னென்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்லங்க, அது மட்டும்தான் இருக்குது லைஃப்பில் எப்போவுமே அப்படி தான். நான் அதை வந்து திரும்ப திரும்ப என்னை க்ரூம் பண்ணிக்கிட்டு என்னை அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அப்படி வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கூப்பிட்டு கேட்கல, ஏன்னா அசிங்கமாக சொன்ன டீச்சர்லாம் இருக்காங்க போய் வெளியிலலாம். அவர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்கல, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னார். அப்பா, அதனால தான் அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க, நம்ம அலுமினி மீட்டுக்கு வந்திருக்கும் போது எல்லாரும் ஸ்டேஜில் இருந்தாங்க. அவரை பார்த்தோன்னா டக்குன்னு கால் விழுந்துட்டு நல்ல கிஃப்ட் கொடுங்க. எல்லாரும் கேட்டீங்க, என்ன எல்லா வாத்தியாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு. இல்லை, எல்லாரும் ரொம்ப முக்கியம் தான், யாரையுமே நம்ம குறைவெல்லாம் சொல்லலை. எல்லாருமே நம்ம குரு ஆசான் தான், அதில் டவுட் இல்லை. இவர் வந்து என்னென்னா விஷ்ணுலட்சுமியில் பிரின்ஸிபலாக இருந்தாருங்க. நம்ம வந்து நான் மற்றவங்க பண்ணதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், நான் பண்ணது யார்கிட்ட சொல்கிறது, அது நீங்கள் தான் பேசணும், நான் சொல்லக்கூடாது. விஷ்ணுலட்சுமி வந்து பிரின்ஸிபலாக இருந்தார். அப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 1000 நான் எம்சிஏ 3rd இயர் படிக்கணும், ஒரு காரணத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்சு வந்து கல்யாணம் பண்ணி அவனும் நிற்கிது. இன்னொரு வருஷம் காலேஜ் போகணும், வீட்டில் ஒத்துக்கல. அப்போ அப்படி தான் எங்கள் வீட்டில் அப்படியே, எங்கள் வீட்டில் அதெல்லாம் செம பண்ணுங்க. அன்றைக்கில் எமோஷனாக இருக்கும். அம்சு வீட்லேயும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் ஒரு 3 ஃபேமிலி. இன்றைக்கி மாதிரிலாம் அப்படி இல்லை, அன்றைக்கெல்லாம் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்தாங்க. எங்கள் களி இப்போ 2003 எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்காங்க. அவள் வந்து மாஸ்டர்ஸ், அவளுக்கு 5 வருஷம், எனக்கு 6 வருஷம், எனக்கு எம்சிஏ இல்லை. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க வீட்லேயும் வந்து கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்லேயும் வந்து ஒத்து வராது வேணாங்கிறாங்க. எப்படி எங்கள் பெரிய மாமனில் ஆரம்பிச்சு அப்படியே எல்லாரும் வந்து, நானும் எங்கள் அத்தப்பா, எங்கள் ரை மாமா சொன்னேன்ல, நம்ம அபியோட அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த அபி. அப்போ நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்க அவங்களும். அப்போ இங்கே உட்காந்துருக்குறோம். இங்கே கடைசியில் வந்து அபி அவங்க அப்பாவோட நிற்கிப்படி இங்கே வந்துருச்சுன்னு. அப்புறம் இங்கே வந்தோடனே எல்லாம் சொல்லி ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்லி கணக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. எங்கள் அத்தை, எங்கள் பெரிய மாமன், சின்ன மாமன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஒவ்வொருத்தர், எங்கள் ஆத்தா, கடைசியில் வந்தோன்னே எங்கள் ரை மாமன், அப்புறம் நான் இப்படி தான் உட்காந்துருப்போம். 2 இது கதை நீக்கி வச்சா அப்படி உட்காந்துருப்போம். எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்லிட்டு வந்து, இது ஒத்து வராது பண்ணால் முடியாது, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டுருவேன். அப்புறம் திரும்ப இன்னொருத்தர் ஆரம்பிச்சு அந்த லைன் அப்படியே வரும். 2-3 நாள் டார்ச்சர் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணி என்னையவே அவ்வளோ பண்ணாங்க. இப்போ அம்சம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது.
அப்புறம் அப்புறம்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து எப்படியெல்லாம் பேசி கல்யாணம்லாம் பண்ணி அந்த டைமு என் ஃப்ரெண்டு ரொம்ப கெட்ட பேர் வாங்கினான். ஏன்னா இவனால தான் இப்படிலாம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இங்கே கடன் நிறைய வாங்கி வச்சுட்டாங்கல்ல. இப்போ வந்து தோட்டத்து மேலே பூரா கடனு, பத்திரத்தை வச்சு கடன், இந்த மாதிரி கடன் எங்கேயெல்லாம் வாங்க முடியுமோ எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சு. அதனால வந்து சரி இது எப்படி கடனை கட்டி முன்னுக்கு வர்றதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அது யாருமே சொன்னது இல்லைங்க என் லைஃப்பில். இவங்க இந்த ஃபேமிலி கடனை கட்டி முன்னுக்கு வந்துருவாங்கலாம் யாருமே சொன்னது. இது முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, முழுகி போச்சு, இப்படியே தான் அவன் முடிஞ்சுட்டான். அப்படி தான் நிறைய பேர் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் இருந்திருப்ப மாட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க மேலேயும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் ஸ்கூலில் வந்து அப்படிலாம் முடிச்சுட்டு காலேஜ் வந்தாச்சு. காலேஜ் வந்து நல்லா பாடியெல்லாம் பில்ட் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த அம்மா சொன்னது, பிரேமலதா மிஸ் சொன்னது அப்படியே மனசில் இருக்குது. அப்போ சரத்குமார்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்த டைமு. ஸோ ரூட் தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து நம்மளா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே ஒருத்தர். நம்ம பாடி மட்டும் நல்லா பில்டு பண்ணி நல்லா இருந்தோம்னா சினிமாக்குள்ள உள்ளே போயிடலாம். அதில் போனால் எம்ஜிஆர் மாதிரி நிறைய நல்லா பண்ணலாம்ல, எல்லாத்துக்கும் உதவி பண்ணலாம்ல, நிறையா ஹெல்ப் பண்ணலாம்ல, பணம் நிறைய சம்பாதிக்கலாம். அதனால அப்படி போயிடலாம். இந்த கடன்லாம் கட்டி இவங்களே ரெடி பண்ணி விட்டு நம்மளும் ரெடியாக இப்படி போயிடலான்னு அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு உட்காந்து கார் டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டு காசு எங்கே இருந்து ஆத்தாட்டெல்லாம் வாங்கி கார் 1500 அப்போல்லாம் ரேஸ் கோர்ஸ் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து இதெல்லாம் பண்ணோம். அப்படி ஒரு வாழ்க்கை போச்சு. அப்புறம் எம்சிஏ வந்துட்டு அந்த ஃபஸ்ட் செம் முடிஞ்சிருச்சு. அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம்லாம். செகண்ட் செம் வரும்போது தான் காலேஜ் வர முடியல. அப்போ சந்திரன் பேர் வேண்டாம் மேடம் வந்து அவள் கூப்பிட்டு சொன்னாங்க வந்து என்னென்னா 30,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை 30 ரூபா நான் கட்டிடுறேன், இந்த செம்மு கட்டுறேன், நீ வந்து படிப்பான்னு சொன்னாங்க. எனக்கு வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதாங்க ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒரு நன்றின்னு ஒன்று இருக்குல்ல. எப்போவுமே மனுஷன்னா அந்த நன்றியோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க செகண்ட் டைம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து சொல்லும்போது, மேடம் நீங்கள் இப்போ பே பண்ணால் கூட என்னால் அடுத்த செமஸ்டர் வர முடியுமான்னு தெரியல. ஒன்று இல்லை இதை முடிப்பா நம்ம அப்படியே லோன் வாங்கிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு, நாங்கள் எப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பத்திரம் கையில் இருக்குது, எங்கேயுமே லோன் தர மாட்டேங்கிறாங்க, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்ட் 2 பாருங்கள், உங்களுக்கு கண்டினியூட்டி தெரியும். அப்புறம் சரி பார்ட் 3 பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் அப்போ அவங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு. நான் சொன்ன 30,000 கொடுக்குறேன்னு சொல்லி நான் வேணான்ட்டேன். நம்மலாம் வந்து வாங்க அதுதான் சொல்கிறேன். அதுதான் வளர்ப்பு. அப்படிதான் அவங்களுக்கு தான், அப்பா அம்மாவுக்கு தான் அந்த கிரெடிட். எல்லா இடத்துலையும் கொடுத்தா வாங்கிக்கன்னு சொன்ன இடத்துல நம்மளுக்கு தான் ஏதாவது கணக்கு இந்த மாறி நம்பிக்கலாம் வந்து தரணும். எங்கே இருக்க கணக்கு அந்த பொம்மை வேணுமா, இந்த வாட்ச் வேணுமா, இந்த கண்ணாடி வேணுமான்னு கேட்டால் வேண்டாங்கப்பா தான் நானும் கார்த்தின்னு சொல்லுவோம். ஆனால் பசங்க கூட வரவங்கள சண்டை போடுவாங்க, அரிப்பாங்க. வாங்கி கொடுத்தாங்க. நான் இங்கே எல்லாம் வேண்டாம், அடிங்களுக்கு வேணும்னு சொன்னான், வேண்டான்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் வாங்கி கொடுப்பாரு. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்பாரு. நாங்கள் அதை வச்சு விளையாண்டுருப்போம் 2 பேரும். அப்படியெல்லாம் வந்து இருந்து எல்லாம் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சு அப்பா பாட்டு மோஸ்ட்லிலாம் சொல்லிட்டாங்களே, எல்லாமே சொல்லிட்டேன். ஊருக்குள்ளே இருந்தவரை நான் எல்லாத்துக்கிட்டுமே அன்பாக தான் இருந்திருக்கிறேன். ரொம்ப லாயலாகவும் ரொம்ப நேர்மையாக தான் எல்லாத்துக்கிட்டுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் இந்த கேட்காதவங்களுக்கு கொடுக்கணும், பண்ணணும், வெந்தியார் டிசர்விங்கிறது மனசுக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் கெரியர்லாம் அடி வாங்கிச்சு நிறைய இடத்துல. ஒவ்வொன்றா வர்றேன். அப்புறம் நம்ம வந்து சென்னை வந்துட்டோம். ரொம்ப ஹார்டாக இருக்கும் சென்னையிலலாம். வந்து இங்கே வர யாருமே ரூம் தரல. இப்போ உங்களுக்கு எத்தனையோ தடவை சொன்னீங்கல்ல, எல்லாம் என்ன சொல்கிறீங்க, அம்சை டார்ச்சர் பண்ணுறேன், கண்டபடியே செலவு பண்ணுறேன், யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தால் போகும்போது காசு கொடுக்குறேன், இது வாங்கி என்ன சாப்பாடு ஏதோ வேலைக்கு எல்லாம் ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன், அதெல்லாம் எத்தனை சொன்னீங்களா. மெயினாக அம்சை டார்ச்சர் பண்ணால் அம்சை சமைக்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான்லாம் சென்னை போகும்போது என்னெல்லாம் ஏன்னு கேட்குறக்கு ஆள் கிடையாது, யாருமே கேட்கல. நம்ம ஃப்ரெண்டு நான் எஸ்ஐ ஆகணும் அவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க. அப்போ வந்து கடைசியாக செலக்ட் ஆகிட்டேன். பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டோட அப்பா வந்து எஸ்ஐ. ஒரு நாள் அவன் வந்து எங்கள் அப்பாவை பாரு, வந்து உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், உனக்கு ஒரு இன்புட் கிடைக்கும், உனக்கு அதுதானே ட்ரீம், நீ எஸ்ஐ ஏறலாம் வாடாமச்சின்னு அவன் ஒரு தடவை கேட்டதில்லை. இந்த மாதிரி இந்த மக்கள்லாம் வந்து எவ்வளோ மோசம் பா. ரொம்ப நம்ம கூட இருக்கவங்க தான் அப்படி இருப்பாங்க, அவ்வளோ மோசமாக இருந்திருக்காங்க. நான் சென்னை போகிறேங்க, எம்சிஏ படித்து முடிச்சுட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிலர் வேலையில் இருக்காங்க, நல்ல வேலையில். அப்போயே கேம்பஸு ஆஃப் கேம்பஸ். நாங்கள் ஃபஸ்ட் செட் இல்லை எம்சிஏ, ஆஃப் கேம்பஸில் போய் செலக்ட் ஆனவங்களை கொஞ்சம் டெக்னிக்கலாக இருப்பாங்களா. நம்ம ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்போம், ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க் இருந்துச்சு. ஆனால் வந்து 75% மேலே தான் எப்போவுமே. பட் அவங்களாம் கொஞ்சம் பிரைனியாக இருப்பாங்களா, அந்த டெக்னாலஜியில் அந்த மாஸ்டராக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இந்த நல்லா படிக்கிறதா இந்த டாப்பில் செலக்ட் ஆகிருப்பானுங்களா, அவனு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட அண்ணன் அவங்க மூலமாக போய் தங்கிக்கிறது. இவனெல்லாம் நம்மளை சேர்த்திக்கிறது கூட கிடையாது. சரி இவனு தான் வேலைக்கு போயிட்டானே நம்ம சேர்த்திக்கலாம்ல, கூட சேர்த்திக்கலாம். இவனு ரூம் கொடுக்கல, வேலை தேடுறவனு சேர்த்திக்க மாட்டேங்கிறான். அவங்க வீட்டில் 3 கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் நம்ம இருக்குது, அவங்கள சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க 4 பேர். யூஜி பசங்களும் சேர்த்திக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சுரேஷ் தான் நவநீதன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி கணக்கு ரொம்ப இல்லை
சுரேஷ் வந்து நவநீதன்கிட்ட சொல்லி அங்கே அனுப்பிச்சிட்டா அப்படி சென்னை போன்ட்டேன். அப்புறம் சுரேஷையும் வர சொல்லி அவனும் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஒரு 4 மாதம் வந்து கூட இருந்தனால எல்லாத்தையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2 பேருமே. அப்போ வந்து தாங்க இந்த ஸ்டோரி நான் எதுக்கு சொல்லணும்னா, அந்த ரூமில் போய் பார்க்கும்போது எல்லாரும் ஒரு ஃப்ரெஷர்ஸாக வேலை செஞ்சு ஒன்று பண்ணுறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. நவநீதன் ரூம் கொடுத்தான். ரொம்ப தேங்க்ஸ் நவநீதன். பட் ரொம்ப என்னமோ தெரியல, அவனும் ரொம்ப க்ளோஸாக குட் ஃப்ரெண்ட்ஸு. பட் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம காலேஜில் படிக்கும்போது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ சுரேஷும் நவநீதனும் ரொம்ப க்ளோஸு. ஒர்க் பண்ணுற இடத்துல க்ளோஸ் ஆகிட்டாங்க. நவநீதன் நான் ஃபிசிக்ஸ் படித்தேன், அவன் வந்து மேக்ஸ் படித்தான். எலெக்ஷனில் வந்து எல்லா வருஷமும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுற குரூப் தான் ஜெயிச்சுது. அது ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறதுனால, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நவநீதனோட கேங் எல்லா டைம் தோற்று போச்சு. அதனால் 2 பேரும் பெருசாக முதல்ல இருந்து நல்லா ஃபீல்லாம் இல்லை. ஆனால் ஹேட்லாம் பண்ணினதில்ல. ஆனால் ரொம்ப வச்சுக்கிறது இல்லை அப்படிலாம். கடைசியில் அவங்ககிட்ட போய் தங்குற மாதிரி இருந்துச்சு பாருங்கள். ஆனால் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுதாங்க மனுஷன். கனகு வந்து நம்மளுக்கெல்லாம் எலெக்ஷனில் எல்லா டைம் நின்று ஜெயித்தேன். நானும் 3rd இயரில் வந்து நம்ம சேர்மனுக்கு நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஜெயிச்சிருப்போம். அப்படி தான் எல்லாமே ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தோம். பட்டு என்ன பண்ணுறது, ஹம்ஸ் வந்து அளவு இப்படி முதல்லே இப்படி, அதனால் 100% வேணாம்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர சண்டை. அப்புறம் முத்துக்குமார் நிற்க வச்சு முத்துக்குமார் தான் ஜெயித்தான். அப்படி தான் பண்ணோம். அதனால் நவநீதம் வந்து 3 வருஷம் அது தோற்று போனதுனால, அதனால் அது மனசுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு போகிறக்கு ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் பண்ணேன். பட் அவன் டீசெண்டாக வச்சுக்கிட்டான். க்ளோஸாக மூவ் பண்ணிக்கல, பட் ரூம் கொடுத்தான். நம்ம மாதம் காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு. அந்த ரூமில் தான் குமரேசன் இருந்தான். தங்கம். நான் சந்தித்து வந்த மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, குமரேசனை பற்றியெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் ஒரு திருப்பானா அப்படின்னு தான் கேட்பீங்க. எல்லாத்தோட வாழ்க்கையில் அப்படிலாம் மனுஷங்க இருந்தாங்க, நம்ம அவங்களுக்கெல்லாம் வேல்யூ பண்ணுறதில்ல. அப்போ வந்து வாழ்க்கையில் அதை சொல்கிறேனே, நம்மளுக்கு கிடைச்ச அந்த டைமில் இருந்த பணம் வந்து அந்த லஞ்ச் சாப்பிட்ற பணத்தை இன்னொரு பையனுக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு ரூம் கொடுத்தே பெருசு. இப்போ நவநீதன் கூட பெருசாக உங்களுக்கு ஸ்டோரி புரியுது. அவனோட ரூமில் போய் தங்கியிருக்கிறேன். திருவான்மையூர் RDO ஆஃபீஸில் தங்கியிருக்கிறேன். அப்போ நவநீதன் வந்து CTSல டெஸ்டராக ஒர்க் பண்ணுறான். குமரேஷ், ஸ்ரீனி, இன்னொரு பையன், அவன் பேர் சதீஷ் நடிக்கலாமா அப்படி, சதீஷ் நடிக்கலாமா ஏதோ இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். சாம்பசிவராவ் நடிக்கலாமா, ஒரு ஆந்திரா பையன், இவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. இவங்க சின்ன பசங்கனால வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வாரமான ஒரு கேஸ்ட் வருது, ஜாலியாக படம் பார்க்குறது, CD வருது. அவங்க ஜாலியாக இருப்பாங்களே, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது அப்படி இருப்பாங்க. நான் அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாரும் அவங்க செட்டில் ஆகிறாங்க. சின்ன வயசுல வேலை கிடச்சிருச்சு. கொஞ்சம் 3-4 பேர் சின்ன பசங்க. குமரேசனோட 4 வயசு சின்னவனாக இருப்பான். நானும் நவனின் ஒரே வயசு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களாம் அப்படி இருக்காங்க. பூரா சின்ன பசங்க, 3 பேர் சின்ன பசங்க. ஒருத்தன் என் வயசு, ஒருத்தன் என்னோட 4 வயசு கம்மி. மற்றவங்களாம் வந்து ஒரு 5-6 வயசு சின்னவங்களாக இருப்பாங்க. அங்கே போய் இருக்கேன். குமரேசனுக்கு மட்டும்தான் வழி தெரிஞ்சுது. எப்படி பாருங்க, வாடா படம் தான் கூப்பிடுவான். இன்னும் அப்படி தான், 4 வயசு கம்மி தான். அப்புறம் மச்சி வாங்க மச்சி, போங்க மச்சி அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், அப்புறம் வந்து அப்போ ட்ரிங்க் பண்ணுற பழக்கம். அப்போ வேலையிலிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பண்ணாதீங்க டேஸ். அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்புறம் போய் குடித்தோம். அப்புறம் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு நாள், அவனால தான் நானால தான். அப்புறம் அவங்களுக்கு தெரியுமே, அது அந்த ஸ்டோரிக்கு வர அந்த ட்ரிங்க் பண்ணதை ஞாபகப்படுத்துங்க. ட்ரிங்க் நோட் பண்ணிக்கிறேன், பிரெயினில் ரேமில் ஸ்டோர் பண்ணிடுறேன், திரும்ப வர்றேன். அப்புறம் குமரேஷ் வந்து இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாள் வந்து செம காமெடிங்க. அவன் வந்து டெஸ்டிங் தானே, நான் வந்து ஜாவா அவங்ககிட்ட போய் சொல்கிறேன். நல்லா எழுதியிருந்தான், ஃபேஸ்புக்கில் நல்லா எழுதியிருந்தான்ல. அவன் பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருந்தான் தெரியுங்களா, அப்பா நானே சொல்கிறக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அந்த சினிமாலாம் நடிக்கணும் அப்படின்னா நல்ல பில்டு, நல்லா எல்லாருமே இந்த பீக்கில் நல்லா இருக்கும்ல. குமரேசனோட ஷர்ட்டு தாங்க போட்டிருந்தேன். பாக்யராஜன் அம்சோட கசின் ஒருத்தரை பார்க்குறக்கு போயிருந்தோம். அவர் பொலாரிஸில் வேலை செஞ்சார். அப்போல்லாம் ஒரு ரியல் டைமில் பார்க்குறவங்களே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க, ஏன்னா யாருமே நம்மளுக்கு இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்படிங்கிறதுனால ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டுங்க, கண்ணாடி மாதிரி எப்படி வந்து பூவாக போட்டு, நான் என்னோடய ஜீன் ப்ளூ போட்டிருந்தேன். எனக்கு அது என் லைஃப்பில் நான் நல்லா இருந்தேன் நானே ஃபீல் பண்ணி 2-3 மூமெண்ட். அது ஒன்று, அங்கே லிபர்ட்டி போயிருந்தோம் சென்னைக்கு. அங்கே சரி லிபர்ட்டி போயிருந்தோம், கோடம்பாக்கம் பக்கத்தில். அவர் அங்கே தங்கியிருந்தார். அவங்க அதான் ஐடியில் வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு ஆள் போட்டிருப்பாங்க சமைக்கிறதுக்கு, சாப்பிட்டு எல்லாம் கொழுக்கு முழுக்க நல்லா இருக்காங்க எல்லோரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நல்லா இருக்காங்க, சரிங்களா. நான் அங்கே போய் எனக்கு கான்ஃபிடென்ட் சுத்தமாக இல்லை. நம்மளுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா என்னன்னே தெரியலிங்க. சென்னையில் போயிருக்கிறோம். அப்போ இந்த ஃப்ரெண்டு தான் வந்து அப்படி குமரேஷ் ஷர்ட்டெல்லாம் கொடுத்துருக்குறான். 2 தடவை இவன் குமரேஷ் சினிமா கூப்பிட்டு போனான். யார், நவநீதன் கூப்பிட்டு போனான். 20 ரூபா செலவு பண்ணுவோம் அப்படி. அதுதான் பட்ஜெட்டு. எனக்கு 2 தடவை டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கா அப்படி. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. திருவான்மையூர் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போக அப்படி, அந்த சின்ன தேட்டர் ஒன்று இருக்குது, அங்கே போவோம். அப்புறம் குமரேஷ்கிட்ட வந்து சொன்னேன், அந்த ஜாவா வந்து நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன். எனக்கு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், நல்லா படிப்பான். நான் தமிழ் மட்டும் நல்லா படிப்பேன், தமிழ் பயாலஜி நல்லா படிப்பேன். 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி நல்லா படிப்பேன். ஹிந்தி நல்லா படித்தேன் 8th வரைக்கும். அப்புறம்லாம் அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுதில்ல. 8th வந்து ஹிந்தி போயிடுச்சு. 10th அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஸ்டாப் ஆயிடுச்சு.
+1 +2 வெறும் தமிழ், பயாலஜி மட்டும் தான் இருக்காது. அப்படி பயாலஜி தமிழ் படிக்கிறதுக்கு மட்டும் அவன் என் கூட சேர்ந்து படிப்பான். அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு ஒன்று சொன்னாங்க, அது மனசில் இருந்தது. இதெல்லாமே ஒரு இடத்துல எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் மட்டும் தான். நிறைய பேர் அப்படி தான். இந்த படத்தில் வர டைலாக் எல்லாமே நம்ம லைஃப்லேருந்து எடுத்து வச்சு, அதனால தான் கனெக்ட் ஆகுது. அப்போ சொன்னால் வந்து எப்படா நீ எதுக்கடா இவ்வளோ நல்லா படிக்கிற அப்படின்னு. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் இது நிறையா பயங்கர டைவர்ஷன் இல்லையா, நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவனை கேட்கும்போது சொல்கிறான், எனக்கு 10,000 சம்பளம் என் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும் அப்படின்னா. அந்த காலத்துக்கு அப்போவே இது என்ன மெச்சூரிட்டி, 10,000 தான் நீங்களா பெரிய காசுங்க, பெரிய சம்பளம் அப்படின்னு சொன்னான். அது மனசில் இருந்துச்சு. நான் சென்னை வரும்போது நான் சொன்னேன் வந்து இவங்ககிட்ட, ஹம்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுது, நான் 30,000 சம்பளம் வாங்கி அவள் கையில் கொடுப்பேன் அப்படின்னு. அப்படின்னா நீ ஜாவா தான் படிக்கணும்னா இந்த ஜாவா சுந்தரேசன் ஏதோ ஒரு படத்தில் காமெடி வரும்ல, அந்த மாதிரி தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. எம்சிஏ படிக்கும் போது மனப்பாடம் பண்ணி அப்படி மனப்பாடம் பண்ணி நம்ம பொண்ணு ஸ்கூலில் படிச்சதுனால அப்படி பிரிண்ட்டு தான், அப்படி படிச்சு அப்படி படிக்கணும். ஆனால் +1 +2 பயாலஜி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, டேரெக்டாக எம்சிஏ போகிறேன். யூனிவர்சிட்டி சிலபஸ் எடுத்தோன்னே C++. அவங்கெல்லாம் வந்து பேசிக்காக போர்ட்டானு, கோபாலு, பாஸ்கலு, பாஸ் ப்ரோ ஏதாவது நிறைய சொல்லுவீங்களே, இதெல்லாம் படித்து அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒன்று எடுத்தோன்னே ஊப்ஸு C++, ஜாவான்னு வைக்கிறாங்க எடுத்தோன்னே. அப்பா அதெல்லாம் என்ன கஷ்டம் படிக்கிறது, பாஸ் பண்ணுறதெல்லாம். அப்படி இல்லாமல் அப்புறம் நம்ம நேச்சருக்கு தெரியும், உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கு நம்மளாம் பெருசாக வாங்க முடியாது. நேர்மையாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கும், உண்மையாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. பிடிக்குமா இல்லையோ, அவங்க எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு ஜல்ரா போடணும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். அது இந்த வாழ்க்கையில் யாருக்கு நான் பண்ணினதில்லை. போன வாரம் பேசும்போது கூட எங்கள் மேனேஜர் மீட்டிங்கில் கூட சொன்னேன், உங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் ஆரம்பித்தேன். இப்போ போன வாரம் மீட்டிங்கில் கூட உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் அப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன், பட் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் திஸ். அப்படி தான் சொன்னேன் நான் உண்மையாக தான் சொல்லி. இது வரைக்கும்லாம் வந்து அதனால் எனக்கு கீழே இருந்துட்டு போகிறேனே. மேலே இருந்தால் மட்டும் என்ன பெரிய ரெக்க முளைச்சு நான் பறந்து மேலே போயிடுறாங்களே என்ன, இல்லை 3 தடவை சாப்பிட்றதுல 10 தடவை சாப்பிட்ருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன் கொம்பு முளைச்சிருமா? ஒன்றும் நடக்க போகிறது. சாப்பிட்டா டைஸே வெளியே வந்தால் தான் நம்ம எல்லாம் மனசுங்க, இல்லைன்னா அதுவும் முடிஞ்சுது. சிஸ்டமில் ஒன்று மாறிச்சுனால அதுக்கு எனக்கு இவ்வளோலாம் சம்பளம் வேண்டாம், கொஞ்சோண்டு இருந்தாலும் நான் சோர்த்திப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் ஏமாற்ற வேண்டியதில்லை. ஸோ அப்படியெல்லாம் வந்து இந்த ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் போகிறதுனால அந்த இதை மறந்துடுறோம். ஓகே, உங்களுக்கு ட்ரிங்க்ஸை பற்றி சொல்லணும். குமரேஷ் வந்து ஒரு நாள் வந்துங்க, நான் வந்து அப்போ தான் சொல்கிறான் ஜாவா படி அப்படின்னு 30,000 சிரிச்சா படி. ஏன்னா அவனுக்கு வந்து 12,000 சம்பளம் வருது, 5 ரூபா செலவு இங்கெல்லாம் போயிடும், 5 ரூபா ஊருக்கு அனுப்பிச்சிருவான், மிச்ச செலவு இங்கே ரெண்ட் இதெல்லாம் கொடுத்து மிச்ச செலவு பண்ணிடும். அப்பாவுக்கு மருந்துக்கு வந்து 5,000 அப்படியே கொடுத்துருவான். வளர்ப்புனா எப்படி வளர்ப்புன்னு பார்த்துக்குங்க, அப்பா அம்மா எப்படி வளர்த்திருக்காங்கன்னு. அப்புறம் நான் வந்து ஜாவா படினா சரின்ட்டான். ஒரு நாளுக்கு வந்து பயங்கரம். நம்ம தான் எம்சிஏ வாச்சே, பெரிய ஆளாச்சே. அவன் பிஎஸ்சி படித்தோடனே வந்துட்டான் வேலைக்கு. அப்புறம் நம்ம தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க அந்த படிப்பு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி படிச்சிருக்க மாதிரி. நம்ம தான் எம்சிஏ அவனுக்கு என்ன தெரியும், டெஸ்டிங் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு காலையிலேருந்து கொண்டிருந்தேன். ஒரு சரியான மச்சி இந்த ப்ராப்ளம் வந்து காலையிலேருந்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியும். நைட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டேங்க, பண்ணவே முடியல. இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது அப்படி இப்படின்ட்டு கொண்டிருந்தேன். வந்தான் 5 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆஃபீஸில் இருந்து 5 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நவநீதம் சிரிக்கிற குபீர்னு சிரிச்சிட்டான். நவநீதம் வந்து இந்த காமெடியில் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பர்களே. குமரேசன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டான், நவநீதம் மேக்ஸு. சரிங்களா, நான் சொன்னேன் காலேஜ் மட்டும். அப்புறம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு பார்த்துக்குங்க. காக்னிஷனில் போய் குமரேஷ் சொல்லி இதெல்லாம் சிரிப்பான். அந்த சீனை சொல்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ரீனியும் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணோன்னே இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பான். அப்போ மீட் பண்ணியிருக்கானுங்க. நானும் கோயம்புத்தூர் தான், நானும் ஈரோடு தான் பேசிலாம் இருக்காங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்டிருக்கான் குமரேசன். அதுக்கு என்ன டிஎஸ் சொல்லணும், என்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்டால் டெஸ்டிங்கு, ஜாவா, இல்லை மெயின் ஃப்ரேமு, இன்ஃபர்மேட்டிக்கா, இல்லை பேங்கிங்கு, இல்லை ரீட்டைலு, இல்லை இ-காமர்ஸு, இப்படி தானே சொல்லுவோம் இல்லையா, இல்லை இன்சூரன்ஸ், இப்படி தானே சொல்லுவோம். என்ன பிளாட்ஃபார்ம்னு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறான். அச்சோ, இவன் வந்து அப்படி பார்த்துருக்குறான். குமரேஷுக்கு வந்து ஒருவேளை இவன் கிண்டல் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டான். நவநீதன் வந்து கிண்டல் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு குமரேசனை பார்த்துருக்கு. நவநீதன் சொல்லிப்பட்டு நார்மலாக இருந்திருக்கிறான். என்னால் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுலாம். என்ன நான் ஒரு அவன் தான் காக்னிஷன் இருந்தான், நம்ம நண்பர்கள்லாம். அப்புறம் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. சரியா, அவன் அப்படிதான் இருந்தான். அவன் குபீர்னு சிரிச்சிட்டான். இந்த ஜாவா ப்ரோக்ராம் பண்ண முடியாமல் கொண்டிருந்த வந்தோடனே குமரேஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இதுக்காடா மச்சி இவ்வளோ நேரம் கொண்டிருந்தேன், இது போய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னடா ஜாவா படிச்சுக்கிறேன், எம்சிஏ படிச்சுக்கிறேன், நீ பிஎஸ்சி படிச்சுட்டு டெஸ்டிங் ஒர்க் பண்ணுற, நீ ஃபிக்ஸ் பண்ணி அப்பெல்லாம் அப்படி நம்மளுக்கு தெரியாது இவங்களாம் பண்ண முடியும்னு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எங்கூட எம்சிஏ படித்தவங்களாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேங்க. அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் இப்போ காலேஜ் படிக்கும்போதே நம்ம ஜிம்மெல்லாம் பண்ணி பயங்கர ஸ்ட்ராங். அப்போ இப்படி தான், அப்படியே ஒருத்தர் இந்த ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணணுன்னா அது எப்போவுமே அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதை முடிச்சுட்டு குமரேஷ்க்கு வர்றேன். இந்த யூஜியெல்லாம் அந்த ஸ்கூலில் படிக்கும்போதுங்க, சஃபிக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்.
நம்ம தான் வந்து கால் ஈவெண்ட் பண்ணுறோம். 100, 200 லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற கை, காலு, தொடை, அந்த ப்ரீத் கண்ட்ரோல், ஸ்பீடு இதில் தானே இருக்கும். சரியா? கம்மிங் பேக் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸ்கூலில் வரும்போது அப்போ கை ஸ்ட்ராங்காக இருக்காதல்ல. இவன் வந்து ஷஃபிக்கு தான் வந்து எல்லாத்தையும் இந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணும்போது அவன் தான் ஜெயிச்சிருவான். சரிங்களா? அது ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து இவன் நம்ம பசங்களை சும்மா இருப்பாங்களா, மச்சி பண்ணிப்பாரு, அவன் ஸ்ட்ராங்கு. நான் சும்மா ஏதோ இங்கே இருக்கிற பசங்களை சும்மா அப்படி வேலை அது எப்பவும் பண்ணுவோம், கிளாஸில் பண்ணுவோம், ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பண்ணுவோம். எங்களுக்குலாம் நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்போல்லாம். இந்த மாதிரிலாம் இல்லை, மிஷின் மாதிரிலாம் இல்லை. அதனால தான் லைஃப் நல்லா இருந்தது. அதெல்லாம் பண்ணி நான் இங்கே இருக்கிற பசங்களெல்லாம் இது பண்ணிடுவேன். பி கிளாஸில் நல்ல வேலை பொண்ணுக்கு இல்லை அந்த டைமில். இவன் ஏ கிளாஸில் இருக்கிறான். இவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் பி கிளாஸில் இருந்தேன் 10th. கூட்டிகிட்டு வந்து நான் வேண்டான்னு சொன்னேன். வச்சவன் ஜெயிச்சிட்டான். நான் தோற்று போயிட்டேன். அப்புறம் இவங்கெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணானு, என்னடா மச்சி அசிங்கமாக போச்சு, மானம் போச்சு அப்படி இப்படி. நான் நம்ப மாட்டேங்க. யூஜி படிக்கும்போது 4000 பேர் எங்கள் காலேஜில் எல்லா யூஜி இருக்குது, எல்லா பிஜி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. 4000 பேர் தங்கியிருக்கோம் ஹாஸ்டலில். 3500 4000 பேர் காலேஜில், ஒரு 3000 பேர் கண்டிப்பாக ஹாஸ்டல் இருப்போம். சரியா? க்ளோஸ் டு அந்த 3000 பேருக்கு எனக்கு யாருமே வின் பண்ண முடியாது. ஆம் ரெஸ்லிங்லாம் ஒருத்தருமே பண்ண முடியாது. அங்கே 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் யாருமே பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா, கார்த்திக் பிரபு இருந்தான் ஸ்கூலில். செம்ம ஸ்பீடுங்க ரன்னிங்கெல்லாம். நானும் கார்த்திக் பிரபு, வெற்றி, சந்திரோட ரவி, அவர் நல்லா படித்து பிஎஸ்டெக்கில் படித்து அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டார். அவர் ஓரளவுக்கு ஓடுவார். ஸோ நாங்களாம் அந்த ஓடணும் சுரேஷெல்லாம் இருக்கிற டைமில். அப்புறம் இந்த கார்த்திக்னு சொல்கிறான், மச்சி நான் வந்து 10th முடிக்க போகிறேன், நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டேன், நான் சாம்பியன்ஷிப் வாங்கணும். உங்களுக்கு தெரியும்ல, 9th 10th ஒன்றா வைப்பாங்க, 11th 12th ஒன்றா வைப்பாங்க, சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர், இப்படி தான் ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க. நம்மளோட ஸ்கூல் மீட் அது. கரெக்டாக நம்ம ஆனுவல் டேக்கு வைப்பாங்க அந்த ஸ்போர்ட்ஸு. அப்போ வந்து சொல்கிறான், 200ல் நான் அவனை மிந்திடுவேன், அவனோட 200 நான் நல்லா பண்ணுவேன். சரியா? 100 வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் விட்டுருவேன், என் பையன் மாதிரி, பட் ஓரளவுக்கு பண்ணிடுவேன். சரியா? 100ல் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா அவன் பயங்கர பிக்கப்பு, ஆள் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருப்பான், சூப்பராக ஓடுவான் கார்த்தி. இது சொன்னால் இங்கேயே முடிக்க மாட்டேன். அப்புறம் கார்த்தியோட அந்த மாதிரிலாம் கார்த்திக் பிரபு வந்து சொல்லிட்டான், மச்சி நீ வந்து எனக்கு வந்து 100ல் எனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ செகண்ட் வந்துக்கோ, 200ல் விட்டு கொடுத்துரு மச்சி, நான் தான் ஃபஸ்ட் வரணும்னு சொல்லிட்டான் எனக்கு. அப்புறம் லாங் ஜம்ப் இருக்குது. இது 100, 200 ரெண்டுலேயுமே 10 பாயிண்ட் வந்துட்டான்னு வச்சுக்கவே. 10 தானே, மற்றதெல்லாம் யார் ஜெயித்தாலும் அன்னைக்கு வந்து ஜெயிக்கிறதுல வந்து மீறி போனோம்னா அதுக்கு நான் இவனை 10 பாயிண்ட் விட்டுட்டுன்னு வச்சுக்கவே, நான் அது ரெண்டுலேயும் 3 பாயிண்ட் செகண்ட் வந்தேன்னா ரெண்டுலேயும் 6 பாயிண்ட்டு. லாங் ஜம்பில் ரத்னமூர்த்தி இருக்கிறான், நான் செகண்ட் தான் வருவேன் எப்போவுமே. ட்ரிபிள் ஜம்பில் சுப்பிரமணி இருக்கிறான், அப்போ நான் செகண்ட் தான் வருவேன். எல்லாத்துலேயும் செகண்ட் தான் வர முடியும். நான் ஃபஸ்ட்டு வரது 200 மட்டும்தான். அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், 200 மீட்டர் ஓடும்போது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், 200 மீட்டர் வாங்க, எல்லாம் பசங்க பிள்ளைங்க கிளாஸில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக் ரொம்ப நானும் ஓடி வந்தேன். வரும்போது என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்துட்டோம். வந்தோடனே கண்டுபிடி திட்டுறான், வந்து அறிவு இருக்குது, நான் சொன்னேன்ல விட்டா நீ ஃபஸ்ட் வந்து ரிப்பீட் இருக்குது, நான் போயிருந்தேன் அடுத்த வருஷம் ஸ்கூல் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருந்தவனு பார்த்துக்கங்க, எதையெல்லாம் விட்டு கொடுத்தோம்னு. நான் போயிடுவேன்டா, நான் போயிடுவேன், நீ வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அப்புறம் சரின்ட்டு திட்டினா, அப்புறம் சரின்ட்டேன். 100 மீட்டருங்க, அந்த ஒரு 9th ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க, நாங்கள் வந்து 10th படிச்சுட்டு இருந்தோம். அதனால சரி 200 திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 100 மீட்டர் பார்த்துக்கிறேன்னு வச்சுங்காட்டி 100 மீட்டர் தான் என்ன பண்ணிட்டேன். கடைசியில் வந்து சிவபிரகாஷ் ஏதோ பேருங்க, நல்ல பேர், அந்த பையன் பேர். நான் கிட்ட வரும்போது இவனுக்கு பார்த்தோன்னே பார்த்தா இன்னொரு பையன் முன்னாடி வந்துட்டான். அதுக்கு வந்து திட்டுறான், அறிவிட்டவனே செகண்ட் வருஷம் நீ தாண்டா சொன்ன ஃபஸ்ட்டு வந்து ஒன்று மிந்திரக்கூடாதுன்னு, அதனால திரும்பி பார்த்தா அவன் முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு. அப்புறம் தேர்டு அதுக்கெல்லாம் நான் ஓட்டினாங்க பசங்க. ஸோ இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னே எப்போவுமே அப்படி தான். இதெல்லாம் பெருசாக எடுத்துல. அப்புறம் கார்த்திக் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டான். அப்புறம் புஷ் பண்ணி அப்புறம் 200, அப்புறம் லாங் ஜம்ப் இதெல்லாம் பண்ணி அப்போ செகண்ட் தான் இருந்தான்னு நினைக்கிற, கார்த்தி தான் ஃபஸ்ட்டு இருந்தான். ஸோ இப்படிலாம் போச்சு. அப்புறம் கமிங் பேக் டு குமரேசன், இந்த ஜாவா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டான் நவநீதனோட காமெடி. அதுக்கப்புறங்க என் கூட அந்த எம்சிஏ படித்த பசங்க இவங்களாம் எனக்கு ரூம் கொடுத்துலாம் எதுவுமே பண்ணலையே. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்லாம் போயிடுச்சு லைஃப்பில். என்ன நடக்குன்னு தெரியாது. அவனெல்லாம் போய் பார்த்தா நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தோம் காலேஜ்லேயே இல்லையா, நம்ம சினிமாக்குள்ளே போகணும், ஜிம்மெல்லாம் அப்படிலாம் பண்ணி நல்லா இருந்தோம். இவனுங்கெல்லாம் பார்த்தா சின்னதாக லீனாக இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் நல்லா அந்த ஆளெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டு அந்த காசு வருது இல்லை, இன்றைக்கி வேணால் இல்லைன்னு சொல்லிக்கலாம். மனுஷங்க எப்போவுமே வந்து உண்மையை மறைப்போமே, யதார்த்தமாக இருக்க மாட்டோம்ல. அதெல்லாம் சொன்னால் நம்ம குறைஞ்சி போயிடுவோம்ல. இங்கே இருந்துட்டு போனதுக்கு அங்கே போய் எல்லாம் வந்து ஒரு ஆள் போட்டு சமைச்சு காசு சம்பளம் ஒரு 20,000 30,000 30,000 வாங்குறானுங்க. எல்லாரும் நல்லா இருக்கான், நல்லா மனசு நிறைஞ்சிருமில்ல. நம்ம நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய கம்பெனி. அன்னைக்கெல்லாம் ஐடிக்கு போனால் கடவுளை பார்க்குற மாதிரி இல்லை, எவ்வளோ பெரிய சம்பளம். ஐடின்னு பூம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஐடி கிடையாதுல்ல அன்றைக்கெல்லாம். அப்படிலாம் இருக்குது. யாருமே சேர்த்திக்கலிங்க, யாரும் போனால் ஒரு லஞ்ச் வாங்கி கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் பெருசு பெருசாக இருக்கிறானுங்க. எனக்கு சந்தோஷம் தான், அவனுக்கு நல்லா இருக்கட்டும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டே அங்கே இருக்கிறான் பக்கத்தில். நான் வந்து இங்கேருந்து பார்க்க போகிறேன்,
நடந்து போகிறேங்க, பைக் வச்சுருக்கான், பல்சர் வச்சுருக்கான், வந்து கூட்டிகிட்டு போகல. அங்கே போனால் ஒரு அம்மா சமைக்க போடுறேன்னு சாப்பிடுன்னு சொல்லல, ஒரு டீ வாங்கி கொடுக்கல, பார்த்து பேசிட்டு எதாவது வந்தால் ஹெல்ப் பண்ண மச்சின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொன்னால் திரும்ப வந்துட்டேன். அப்புறம் வந்து குமரேஷன்கிட்ட சொன்னேன் எல்லாம் இப்படி இருக்காங்கடான்னு. அப்புறம் வந்து நானும் குமரேசனும் ஈவினிங் ஆனால் அப்புறம் நான் படித்து கஷ்டப்பட்டு வந்திருப்பேன், எனக்கு நடக்கிறதுலாம் இதெல்லாம் இருக்காது. அப்போ குமரேஷ் வந்து என்ன சொல்கிறான்னா, மச்சி நீ வா நீ வந்து எங்கூட வாக்கிங் வாமா, டார்ச்சர் பண்ணுவான் இவன். நான் எனக்கு தோணும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறவன் தொந்தரவு பண்ணுறான், இவனுக்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு. திருவான்மீர் பீச்சுக்கு போவோம். அப்படி போகும்போது அந்த அப்படியே ஸ்வீட் நிறைய இருக்குதுங்க. அந்த எம்சிஏ படிக்கும்போது ஐயர்னு கூப்பிடுவாங்க சரவணனை. அவன் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு அந்த பழக்கம் எங்களுக்கு. அவன் ஸ்வீட் வாங்கலான்னு சொல்லுவான். இந்த ஸ்வீட்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால் அதெல்லாம் அவனை பார்த்துட்டு ஜெயிச்சிருங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை, சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் வந்து சொல்கிறக்கு என்ன, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு மச்சி இதெல்லாம் எனக்கு என்னைக்கிடா சாப்பிட கொடுத்து வச்சுருக்குது, இதெல்லாம் வாழ்க்கையிலலாம் கொடுத்தே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் போயிட்டேன். இவனு வந்துட்டான். அந்தோடனே அப்புறம் சம்பளம் வந்துருச்சு, வாடா மச்சின்னு கூப்பிட்டான். போனோடனே அங்கே போய் பார்த்தேன், கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன வாங்கிக்கிட அப்படின்னா, டேய் நான் உடனே சொல்கிறேன் பாருங்க, டே இல்லை அப்பாவுக்கு 5 ரூபா மெடிசனுக்கு பணம் அனுப்பணும். அப்புறம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், என்ன வேணால் சாப்பிடுன்ட்டான். அது இப்போ நினச்சாலும் ரொம்ப அதை ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மனசு எப்படிப்பட்ட பையன் ஆனலாம், உயிரை கொடுக்கலாங்க ஒர்த்து. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அவன் 500 ரூபாய் 1000 கொடுத்துருக்கான். இதுக்கும் பேசக்கூட இல்லை, இங்கே யூஎஸ் வந்து ஒரு தடவை தான் பேசியிருப்பேன், இப்போ வந்திருக்கான் அப்படின்னு. அவன் மனசுல அவன் நல்லா இருக்கணும். ரொம்ப அப்போ அவன் லவ் பண்ணான், பொண்ணு ரொம்ப ரொம்ப பெரிய இடம், ஒத்துக்கவில்லை இல்லை, அதனால் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவன் மனசெல்லாம் அவன்லாம் வந்து அதெல்லாம் கோல்டு. அது அப்படியெல்லாம் ஒரு பையன் இருக்க முடியுமான்னு கூட எனக்கு பண்ணி நான் ஜெயிப்பேன். அவன்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷராக போய் நல்லா வேலையில் இருக்காங்க, எனக்கு எதுக்கு பண்ணணும்? அவன் டெஸ்டர் தான், அவனுக்கு தெரிஞ்ச ஜாவாவை எனக்கு தெரியாது, நான் இப்படி வேலை வாங்குவேன். ஆனால் வந்து கூட இருக்கான். இந்த மாதிரி உன்னை சொல்லிட்டான்னு கூப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு 5000, அவன் சம்பளத்தில் அவனுக்கு மிச்சமாகிறது 5000 மருந்து வாங்க அனுப்பிச்சிருவான். இந்த ரெண்ட்டு சாப்பாடு அவன் செலவெல்லாம் போக 5000. அதில் வந்து அப்பாவுக்கு கொடுக்காம அந்த பணத்தை எனக்கு செலவு பண்ணான். அன்னைக்கு நீ வேணுங்கெல்லாம் சாப்பிட வச்சுக்கிட்டான். அது இல்லாமல் இன்னொன்று, அது எவனுக்கு மனசு வரும்? இன்னைக்கு வருமா யாருக்காவது? அன்னைக்கே பண்ணான். நான் ஜெயிச்சிருன்னு தெரிஞ்செல்லாம் பண்ணல, சரிங்களா? அன்னைக்கு என்னை ஏன் கூப்பிட்டு யாரும் வச்சுக்க முடியல? இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிறேன்னா, வேலைக்கு போகாதவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன், படிக்க முடியாதவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன், காலேஜ் போகாதவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன், சின்ன காலேஜில் படிச்சவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன், பெரிய காலேஜில் படிச்சவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன், கரஸ்பாண்டன்ட்ல படிச்சவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் வேலைக்கு போய் இனிமேல் தான் வேலைக்கு போகணும். இது வரைக்கும் எல்லாத்தையும் அரவணைச்சு ஒன்றா கொண்டு வந்து போட்டு அந்த மிக்ஸாக வச்சுருக்கிறேன்ல. உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி என்ன வரல? நீங்களாம் சின்ன வயசுல 20,000 30,000 போனீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த இறக்கமே வரல? அது நான் நல்ல ஃபேமிலி தான், கஷ்டப்படுற ஃபேமிலி எப்படி வந்திருக்கிறேன் நான். ஏன் அந்த மனிதாபிமானம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லை? யோசிச்சு பாருங்க அதெல்லாம், சரியா? அப்போ குமரேஷ் அதை பண்ணிட்டா. அப்படி அவர் பண்ணிட்டா. ஆனால் இங்கே வந்து வேலை வாங்குறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. அப்புறம் ஆனால் நைட்டு வந்துங்க நான் சொன்னேன்ல, அந்த லஞ்ச் சாப்பிட்ற பணத்தையும் இன்னொருத்தர் கொடுத்துட்டேன், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், ஸ்மோக் பண்ணுறதையும் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு பீடி குடிச்சிட்டு வந்துருக்கணும். அப்போ வந்து ஈவினிங் நைட்டு வந்து அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நான் கொடுத்துருவேன் குமரேஷ்க்கு. நைட்டு நானும் ஒன்று தாங்க, நான் வந்து தனியாக சாப்பிட போயிருக்கேன், இவன் காசு கொடுத்துருவான் வந்தான்னா. எத்தனை நாள் டின்னர் காசு கொடுத்தா தெரியுங்களா? இவனுக்கெல்லாம் நம்ம என்னங்க பண்ண போகிறோம் லைஃப்பில்? நான் போய் சாப்பிடுவேன், சாப்பிட்டோன்னே சாப்பிட்டுட்டு இருக்க ஐயோ எமோஷனாக இருக்குது. சாப்பிட்டுட்டு இருக்க வந்து நான் எப்போவுமே ஒரே ஒரு தோசையும் ஒரு ஆஃப் பாயில் தான் சாப்பிடுவேன். 10 ரூபா 7 ரூபா தோசை ஒரு ஆஃப் பாயில், தள்ளுவண்டி திருவான்மையில் தான் சாப்பிடுவேன். மறுவாங்க கூட வந்துட்டான்னா டக்குன்னு உடனே ஒன்றுமே சொல்ல மாட்டான், இன்னொரு தோசை வாங்கி வச்சிருவான், எனக்கு இன்னொரு ஆஃப் பாயில் வாங்கி வச்சுருவா, சாப்பிட்றா அப்படின்னா காசு அவனே கொடுத்துருவான். இப்படி எத்தனை நாள் கொடுத்துருப்பான். சே எல்லாம் அவனா நல்லா இருக்கணும். அவனுக்கு ஒரு பையன், ஸோ ரொம்ப நல்லா இருப்பா குமரேஷ் மச்சி. நான் அவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் நீங்களாம் தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துனது. இதில் வந்து எனக்கு இதில் என்ன வெக்கம் சொல்கிறக்கு, இதெல்லாம் சொல்கிறக்கு நான் என்ன குறைஞ்சா போயிருப்பேன். அப்படி இதெல்லாம் சொல்லி எனக்கு இமேஜ் போச்சுன்னா போனால் போயிட்டு போகுது. அந்த இமேஜ் பற்றிலாம் ஐ டோன்ட் கேர். அப்படிலாம் ஒரு இமேஜ் எனக்கு வேண்டாம். நான் தான் நம்மளை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கேயுமே சொல்லிக்கிறது இல்லையே, நான் கெட்டதாகவே இருந்துட்டு போயிட்டு போகிறேன். அந்த மாதிரி குமரேஷ் அப்படி. அப்புறம் அங்கே இருந்து பார்த்தோம், வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கலிங்க. அங்கே வந்து ஒருத்தர் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுறதா, நம்மளே காசு இல்லாமல் இருக்கிறவங்க செல்ஃபோனை தூக்கிட்டு போயிட்டான ரூமில் வந்து கஷ்டப்பட்டு இந்த 2000 வாங்கினது. அப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து ஏன்னா இங்கே தான் நம்ம யாருமே சேர்த்திக்கலாம், என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 10,000 கொண்டு போனாங்க, 10,000 செலவாகி போச்சு, வேலையும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு டைரக்ஷன் கிடைக்கல. வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ரத்னவேல், அதெல்லாம் வந்து அவனெல்லாம் எப்படி சொன்னான்னு தெரில. அப்போலாம் வந்து அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம முன்னுக்கு வர்றதுக்குலாம், நான் முன்னுக்கு வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க, சரியா? ஆனால் அப்போ சொன்னான், மச்சி மாப்பிள்ள நீ வந்து 10 வருஷம் கழிச்சு பாரு, 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா
உங்கள் மாமியார் சர்க்கிளில் 3 மாமியார் இல்லையா, உன்ன மாதிரி ஒரு மருமக அவங்க எடுத்துருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்ல தான், நம்ம விட்டு நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னவன் தான் என் ஃப்ரெண்டு. லவ் யூ மச்சி. உனக்கு ஒரு பையன். இதெல்லாம் என் குழந்தையில தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் வந்து அவனோட ஸ்டோரி வந்து இந்த செல்ஃபோன் வந்து அவன் தான் வாங்கி கொடுத்தான். ஃபஸ்ட்டு எனக்கு செல்ஃபோன் அவன் தான் வாங்கி கொடுத்தான். வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். குமரேஷோட ஸ்டோரி இன்னொன்று இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, நான் வந்து இவன் திருப்பூர் பனியல் கம்பெனியில் வேலையில் இருந்தான் மாப்பிள்ள. எனக்கு 50 டிஷர்ட் அனுப்புவோம் அப்படி. என்னால் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்க முடியாதுல்ல, போய் போடுன்னு சொல்லி. அப்போ நான் ஒரு நாள் வந்து இவன் இங்கேருந்து போகும்போது எனக்கு டிஷர்ட் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டான். நீ வந்து வேலை தேடி எல்லாம் பண்ணுறோம், நீ டிஷர்ட் வாங்கக்கூடாதுன்றான். 50 டிஷர்ட்லாம் சென்னைக்கு கொரியரில் வரும், காசு செலவு பண்ணி அனுப்பிச்சுடுவா. அப்படி நான் மொதல் வரும்போது பெரிய பெட்டியில் போட்டு இந்த டிஷர்ட்டு நைட் பேண்ட்லாம் எடுத்து போட்டு கொடுத்தான். நீ போய் இதை வாங்காத, இதை யூஸ் பண்ணு அப்படின்னு. மற்றவனை பற்றி யோசித்து கொடுக்குறக்குலாம் எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்னு தெரியல. அப்புறம் நான் சென்னையில் குமரேஷ் ரூம் இருக்கும்போது இது நடந்துச்சு. 50 டிஷர்ட் கொடுத்துட்டான், அனுப்பிச்சிட்டான். அப்போ நான் ஒரு நாள் முதல்ல அதுக்கு மேலே டிஷர்ட் போட்டிருக்கிறேன். அப்போ குமரேஷ் அவர் மாமா ஒருத்தர் அங்கே இருந்தார், ஆட்டோ டிரைவர். அவர் கொஞ்சம் சங்க தலைவர், அந்த ஆட்டோ சங்கத்துக்கு அமைதிப்படையில் வர மாதிரி மணிமாறன் ஆட்டோ சங்க தலைவரை தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்புறம் அவர் வந்து நான் போட்டிருந்தேன். அவர் கொஞ்சம் நல்லா கலராக நல்லா இருப்பார், ஆள் கொஞ்சம் கட்டையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருப்பார். சொன்னார், மாப்பிள்ள நானும் அக்கா மாமான்னு தான் கூப்பிடுவேன், குமரேஷ்க்கு அக்கா மாமா அந்த மாதிரி தான் நானும் கூப்பிடுவேன். மாப்பிள்ள இதெல்லாம் நான் போட்டால் நல்லா இருக்கும் தெரியுமா, எனக்குலாம் அது கிடைக்கவே இல்லை பாரு அப்படின்னாரு. நானே பிச்சைக்கார அந்த டைமில் நம்மகிட்ட பார்த்துட்டு அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பிச்சான்ல 10 டிஷர்ட்டை கொண்டு கொடுத்துட்டேன். 50 அனுப்பிச்சா அப்படி எனக்கு, குமரேஷ்க்கு, நவநீதனுக்கு, ஸ்ரீனிக்கு, மாமாக்கு மட்டும் 10. நம்ம பாருங்க, அப்பவே அப்படி தான் நான் வச்சுட்டு 3 நாள் வச்சுருப்பேன். மாப்பிள்ளைக்கு இங்கே ரமேஷுக்கும் தெரியும், ரத்தினவேலுக்கும் தெரியும், அனுப்பிச்சா பூரா வச்சுக்க மாட்டான் அப்படின்னு. மாமனுக்கு கொண்டு கொடுத்துட்டு, அந்த மாமன் தான் வந்து நம்ம ஒரு பையன் வந்து அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் டிசிஎஸ் நடக்கும் பிரச்சனை ஆகும்போது அவர் தான் சின்ன முருகன் நாங்கள் ஒரு அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவர் தான் அங்கே இருக்கிற கவுன்சிலர் சின்ன முருகன்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணார். ஸோ அது பின்னாடி அப்படி ஒரு ஸ்டோரி நடந்தது. நம்ம ஆன் சீட் கட் ஆனதுக்கு தான் காரணம் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்படி தான் குமரேஷை பற்றி பேசணும்னா நிறையா இருக்குது. ரத்னாவை பற்றி சொல்லணும்னா அதுலேயும் நிறைய ஸ்டோரி வந்துடும். ஸோ இப்படிலாம் இருந்து நான் சென்னை திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் சுத்தமாக போயிடுச்சு, பணமும் செலவாயிடுச்சு. அப்போ வந்து திரும்ப ரத்னவேல் தான் கால் பண்ணி, நந்தகுமார் வந்து இப்போ பொலாரிஸில் இருக்கிறான். எனக்கு ஸ்கூல் முடிஞ்சு போனோடனே நந்தகுமார் காலேஜ் வரைக்கும் டச் இருந்தது, அதுக்கப்புறம் டச் இல்லை. அவன் கற்பகம்ல எம்சிஏ படித்தான், நான் டிஜே அகாடமியில் படித்தேன். அப்புறம் அவன் வந்து இங்கேயே அப்படி கஷ்டப்பட்டு போய் ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் சேர்ந்து ஒரு பொலாரிஸ் வந்துட்டான். எனக்கு ஒன்றும் டைரக்ஷன் கிடைக்கல. அப்போ வந்து மாப்பிள்ளை தான் கால் பண்ணி, கனவு ரொம்ப கஷ்டப்படுறான்டா, இங்கே சுற்றிட்டு ஏதோ வேலை படிச்சிருக்கிறான், இங்கே எதுக்குடா என்ன பாருங்களே, விட்டுருந்தா அங்கே தான் இருந்திருப்பேன். விவசாயம் பண்ணிக்கிட்டு அம்சு வந்து அங்கே ஒரு வேலை பார்த்தா அப்படி கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு நான் ஒன்றும் பண்ணாமல் காலையில் தோட்டத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு கடலை போட, கரும்பு வெட்ட, கரும்பு வைக்க, கரும்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கடலை போட கொஞ்சோண்டு வயல் இருந்து தினோடு தோட்டத்தில் என்னத்தை நீங்கள் பண்ணி போகிற, கடை வாங்கிட்டு விட்டாச்சு, ஓட்டுறதுக்கு தோட்டமும் இல்லை. அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கூப்பிட்டு, மாப்பிள்ளை பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குடா, நீங்கள் கூப்பிட்டு போய் ஒரு வழி பண்ணி விடுங்காட்டி அப்புறம் நந்தகுமார் அங்கே வர சொன்ன. அப்படி நம்ம அலுமினியில் இருக்கிற நந்தகுமார் அப்புறம் வர சொன்ன. அப்படி அங்கே போனேன். அவன் தாங்க இந்த லைஃப் வந்து காரணம். அவனோட என் நேரம் அவன் இன்ஃபர்மேட்டிக்கா, ஜாவாலேருந்து இன்ஃபர்மேட்டிக்கா மாறுறான். அவனை பாருங்களேன், அவனுக்கு அது ஈஸியாக இல்லை. அவன் வந்து பொலாரிஸில் ஆஃபர் வாங்கிட்டான், 6 மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். ஒரு இன்டர்வியூ அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபர் வாங்குறதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஆஃபர் வாங்கினதுக்கப்புறம் கிளைண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணது உள்ளே போக முடியும். அவன் எதுவுமே கிளியர் பண்ண முடியல உள்ளே போய். அப்போ அவனை வந்து இன்ஃபர்மேட்டிக்காக மாற்றுறாங்க. அப்போ அவனுக்கு பிரச்சனை இருக்குது லைஃப்பில். அவனால் ஒரு ப்ராஜெக்ட் கூட கிளியர் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ஸ்டில் வந்து என்னை பற்றி யோசிக்கிறான். இங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ண கேட்டோம்னா, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பையனுக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை, எனக்கு வேணுங்கிறது கிடைக்கல, என் புருஷனுக்கு வேணுங்கிறது கிடைக்கல, என் பொண்டாட்டிக்கு வேணுங்கிறது, அதனால் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு. நீங்கள்லாம் வந்து திருந்துங்க கொஞ்சமாவது. உங்களுக்கெல்லாம் இதாகவே சொல்கிறேன், கொஞ்சம் திருந்துங்க டிஎஸ் எல்லாம். இங்கே ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து எவனுமே ஹெல்ப் பண்ணல. எல்லாருமே உன்னை இழந்து ஒரு வழியில், உயிர் போகிற வழியில் தான் ஒருத்தருக்கு உதவி பண்ணாங்க. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது பண்ணோன்னு என்ன மட்டும்தான் வேணுமோ, சுச்சுவேஷனில் அப்படி அமையாது. என்றைக்குமே சுச்சுவேஷன் அப்படிலாம் வராது. அப்புறம் நந்தகுமார் வந்து நம்மளுக்கு இது பண்ணான், கூப்பிட்டா. அப்படி அவன் வந்து இன்ஃபர்மேட்டிக்கில் வந்து அவனை ட்ரைனிங் வந்து ஹைதராபாத்தில் கொடுத்து அங்கே மாற்றுறாங்க. நான் போகிற 2 வாரம் தான் இருப்பான். அவங்க ரூம்லேயே இடம்லாம் இல்லை. ஆனால் அண்ணாச்சி, ராகவன் அண்ணாச்சின்னு சொல்லி ஒரு ரூமில் அங்கே சேர்த்து விட்டா. அப்படி மேன்ஷன் அது 55-60 பேர் அந்த பூரா சுற்றி இருக்கிறாங்கப்பா. அது பூராலாம் ஒருத்தன் பிபிஓவில் வேலை செய்கிறான், ஒருத்தன் இது பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறா. அப்படி ஒருத்தன் போலீஸுக்கு ட்ரை பண்ணுறான், ஒருத்தன் கார் டிரைவராக இருக்கிறா. அப்படி அண்ணாச்சி வந்து ஒரு ஆயில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ரொம்ப குறைவாக தான் சம்பாதிப்பாங்க அவங்களாம். ஒரு சின்ன ஒரு ரூமு, இந்த பக்கம் ரூமு, கிச்சன், இந்த பக்கம் டாய்லெட், அது அப்படி மேலே இருக்கும். ஒரு சின்ன ஹாலு, ஒரு பெட்ரூம். அந்த அதில் தான் 6-7 பேர் தங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து நான் 6வது 7வது போய் தங்குறேன்.
அங்கே வந்து செருப்பெல்லாம் போடுறதுக்கு வந்து செருப்பெல்லாம் கழட்டி விட்றக்கு ஒரு இடம் இருக்குங்க, திணியூண்டு இருக்கும். நான் இது காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்கும்னா, இது எப்படி காட்டுறதுன்னு தெரியல, இப்படி பார்த்துக்குங்க, இவ்வளோதாங்க இருக்கும். இப்படி இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே தெரியுதுங்களா, இந்த தம்பிள்ஸில் வச்சுக்கிற மாதிரி இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சரியா, இங்கே தான் செருப்பெல்லாம் கட்டியிருப்போம். இங்கே ஒரு மஞ்சள் பல்புங்க, இந்த மாதிரி ஒரு பல்பு எரியும். இப்போ இங்கே எரியுது பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட பரவாயில்ல, எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பல்பு. சரியா டிஎஸ், பசங்கள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வேலைக்கு போக மாட்டேன்ட்டேன். வேலைக்கு போனால் ஃபுல்லாக படிக்க முடியாது, அப்புறம் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அங்கே தான் உட்காந்து படித்தேன். அந்த செருப்பெல்லாம் கட்டிக்கிற இடத்துல மண்ணாக இருக்கும், அதை ஓரமாக தள்ளிட்டு போட்டு அங்கே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு அங்கே தான் உட்காந்து படிப்பேன். விடிய வரைக்கும், நான் நைட் பேர்டு, விடிய வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் போய் உட்காந்து அது அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி இங்கே படிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் இவங்க வந்து ஒரு சில நேரம் வந்து இங்கே உட்காந்தா லைட்டு, ஒரு சிலர் இந்த ஹாலில் படுத்திருந்தா லைட்டு எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு பனியிலோட அங்கே ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு தலைக்கு துண்டை கட்டிக்கிட்டு மேலே போனால் அந்த 50 பெரிய மேன்ஷனாக நிறைய இது இருக்கும்ல, இந்த காதல் படத்தில் வர மாதிரி மேன்ஷனு, இது ஃபுல்லாக வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு லைட் எரியும், அங்கே போய் கொண்டுக்குவேன். அங்கே போய் வந்து குளிரில் படித்து பார்ப்பேன். துரைன்னு ஒருத்தர் இருந்தார், ஐயோ அவரெல்லாம் மறக்க விட டிரைவராக இருந்தாருங்க. அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு போய் காஃபி விட்டு வந்து கொடுப்பாரு நைட்டில். நீங்களாம் எங்கேப்பா இருந்தீங்க? காசு சம்பாதிக்கணும்லாம் பெரியவரெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கெல்லாம் உயிரையே கொடுக்கலாம் துரை. மாப்பிள்ளைன்னு அண்ணாச்சி வந்து அன்றைக்கி பண்ணதில்ல, அண்ணாச்சிக்கு 2 பிள்ளை, அவங்களாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து அண்ணாச்சி பேஷன் ப்ளஸ் வாங்கினார், நானும் ஹீரோண்டா பேஷன் ப்ளஸ் தான் வாங்கினது. அண்ணாச்சிக்காக வாங்கினது, அண்ணாச்சியோட லவ்வுக்காக வாங்கினது. வேலை கிடச்சோன்னு பல்சர்லாம் வாங்கியிருக்கலாம். அம்சுமே வந்து முதல்ல வேணான்னா ஓகே தான் சொன்னேன். அப்படி அண்ணாச்சி அந்த வண்டி வச்சுருக்காரு, அண்ணாச்சிக்காக, அந்த லவ்வுக்காக. நம்ம எப்போவுமே அப்படி தானே, நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னா வாழ்க்கையில் நீங்களாம் வந்து நம்ம ஒரு ஹீரோ பண்ணால் பண்ணிடுவீங்க, ஏதாவது அவங்கள ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் திருத்த முடியாது. உங்களோட ப்ரைம் டைமு, உங்களோட காசு எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்புறம் வந்து நான்லாம் பாருங்கள் யாரை சொல்கிறேன்னு பாருங்கள், குமரேச ஹீரோன்னு சொல்கிறேன், ரத்னவேலை சொல்கிறேன், நந்தகுமாரை சொல்கிறேன், எங்கள் அண்ணாச்சி ராகவன் சொல்கிறேன். என்னோட 2 வயசு 3 வயசு தான் பெரியவராக இருப்பார். அந்த மனசு இருந்ததில்ல. 6 பேர் 7 பேர் தங்கியிருந்தோம், வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நம்ம எம்சிஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ வந்தால் தான் மச்சி வேலை வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அண்ணாச்சிகிட்ட சொல்லி பெருந்தன்மை அப்போ கூட, மாப்பிள்ளை அவங்களாம் முதல்ல வந்து உன்னை வரவேணான்னு சொன்னாங்க, இப்போ எதுக்கு மாப்பிள்ளை இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அண்ணாச்சி யாருமே, அவர் சொன்னார். அப்போ கேட்டார் வந்து, உங்களுக்கு முதல்ல வேணான்ட்டாங்க, அப்புறம் இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்க, இப்போ அதே ரூம் தான், 3 கம்ப்யூட்டர் தான், 2 கம்ப்யூட்டர் தான் இருக்குது, 4 பேர் இருக்காங்க, இடம் இல்லையில அப்படின்னு. இல்லைனாச்சி அவங்கள வேலை வாங்க முடியாமல் நான் போனேன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்காட்டி, இதான் மாப்பிள்ளை நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுவார், இதான் மாப்பிள்ளை நீங்கள் அப்படி போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வேலை வாங்கினதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன்னா அம்சு வந்துடுவோம், கூப்பிட்டு வரணும்ல. ஸோ அப்படி தான் வந்து சென்னையில் வந்து இந்த ரூட்டு நான் வந்து எப்படி வரணும்னு இல்லை தான் பண்ணு. நந்தகுமார் வந்து டெய்லியும் திட்டுவா. அப்படி இங்கே நான் அவங்ககிட்டலாம் வந்து இருக்க முடியுமே என்ன, படிக்கணும் டெய்லி வந்து. அப்போல்லாம் ஜேஎஸ்பி சர்வலெட்ஸு, ஸ்ட்ரட்ஸ் இருக்குது, பழைய ஸ்ட்ரட்ஸ் 1, ஜேஎஸ்பி சர்வலெட்ஸ், இஜேபி இருக்குது, மெசேஜ் ட்ரிவன் பீன் அதெல்லாம் இருக்குது, இஜேபி கண்டெய்னர், சிஎம்பி பிஎம்பி இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரட்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்பி சர்வலெட் தான் அப்போல்லாம். ஜாவா, அப்பா அந்த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் ஜாவா 4 இவ்வளோ பெரிய புக்கு இப்போ நினச்சாலும் புல் அரிக்குதுங்க. ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் 15 மணி நேரம். அவன் நந்தகுமார் வந்து எனக்கு டெய்லி கொஷின் கேட்பான், வந்து சர்வலெட்டில் சொல்லுன்னு சொல்லுவான். அப்புறம் அது ஆனால் இங்கே வந்து நம்ம மக்களை, நம்ம அலுவலியில் இருக்கிறவங்களை எல்லாம் படிக்கிறவங்க எத்தனை கஷ்டப்பட்டுருக்குறேன், எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. படிங்க, எத்தனை போய் சொல்கிறாங்க படிக்க சொன்னோம்னா. படிக்கிறதே இல்லை, ஊர் சுற்றுறது, எங்கே வேணாலும் போகிறது, என்ன பழக்கம் அதெல்லாம். புக்கு வந்து படிக்கணும்ல, வேலைக்கு போனால் படிக்கணும்ல, அது பண்ணுறதே இல்லை. சும்மா மேஜிக்கில் நடக்கணும் எல்லாமே. எல்லாம் மோசமாக எல்லாம் ரூட் காசு ஒன்று தான். அது உங்களுக்கு தெரியலைன்னா லைஃப் அப்படி தான் இருக்கும். அது மற்றவங்க ஜெயிக்கிறவங்களை பார்த்து புறாமப்பட்டு என்ன பண்ணுறது, அப்படியே இருக்க வேண்டியதான். நந்தகுமார் அதெல்லாம் பண்ண அப்படி. அதில் ஞானசேகரன் ஒருத்தர் அவர் சொல்லி கொடுப்பார். சரவணன் அந்த ரூமில் பக்கம் நந்தகுமார் தான் ரொம்ப கைண்டாங்கிட்ட நடந்துக்கிட்டார். ரமேஷ் அங்கே ஒரு இன்னொரு நந்தகுமார் இருந்தார், எல்லாம் நல்ல மனுஷங்க. பழனி நந்தா இருந்தா அப்படி. ஸோ இவங்க எல்லோரும் வந்து வைரவேலு. அப்போ இதெல்லாம் சென்னையில் வேலை தேடிட்டு இருக்கும்போது ரத்னமூர்த்தி வந்து எனக்கு அப்போ வந்து அவர் தான் நம்மளுக்கு ஸ்பான்சரு. எனக்குமே வீரகுமார் சுப்பிரமணியம் இருந்தா அப்படி. அப்போ வந்து என்ன ரத்தமூர்த்தி 2 தடவை வந்து பீர் வாங்கி கொடுத்தா அப்படி. 2 மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பீரை மீன்லாம், மீன் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரை பண்ணி கொடுக்குறது பீரு. அந்த ட்ரிங்க்குக்கு வந்துடுறேன். இந்த ட்ரிங்க் வந்து எல்லோரும் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அப்புறம் இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம்லாம் பெரிய இங்கே 2 பெரிய கேங்குங்க. ஒன்று வந்து நம்ம காலேஜ் கேங் மாதிரி, சேகர், அசோக், ஆண்டோ. இது வந்து எப்படின்னா நம்ம ஸ்கூல் மாதிரியே இருக்கும். எப்போ போனாலும் 4 பேர் சாப்பிட்லாம். சேகர் சோத்தை போட்டு, அச்சோ ஒரு மதர்ஸ் காட்டு. நம்ம கிருஷ்ணன் சக்திவேலு, சேகர், செல்வா, கோபுலாம் ஒரு மதர்ஸ் காட்டு. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போனால் சோறு சாப்பிடாமலாம் வரவே முடியாது. இங்கே சதீஷ்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம்னா சாப்பிடாம யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சோத்தை போட்டு எப்போ போனாலும் 4 பேர் சாப்பிட்லாம். அது இல்லாமல் வீக்கெண்டெல்லாம் எப்போவுமே 10 பேர் தான் ஆட்டம் பார்க்கலாங்க சார்லெட்டில்.
அப்புறம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா 15 பேர் இருப்போம். அது எவ்வளோ முடியுமோ அதில பூரா நானும் அசோக்கும் படுத்துருக்குறோம். பேசிக்கிட்டே படுத்துருந்தோம். அப்போ வந்து மச்சி இங்க பாருங்க அந்த இது தூக்குறான் கம்ஃபர்டர் அப்படி அந்த பெட் பக்ஸ் ஊறி போகுதுங்க அப்படி. அந்த அளவுக்கு இருந்தது. அவங்கலாம் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க வீடு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டு. அந்த மாரிலாம் இருந்த ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அங்கேருந்து அப்போ ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு நீ என்னென்னா அப்படி நம்ம வந்து எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம அலுமினியில. நீங்கலாம் நல்லா ட்ரிங்க் பண்ணி எல்லாம் ஜாலியா இருந்தீங்கல்லாம், அப்படிலாம் வந்து யாரோ ஒருத்தர் ஆஃப்லைன்ல பண்ணியிருந்தீங்க. அது வந்து என்ன சொன்னேன்னா, அதெல்லாம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அதில ஏசலுக்கு வந்துருச்சுன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல. எப்பவுமே வந்து ஒரு பேட் ஹேபிட்ல நல்லா சீக்கிரம் க்ளோஸ் ஆயிருவோம். ட்ரிங்க்ஸோ, ஸ்மோக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிருவோம். ட்ரிங்க்ஸ் ஏன் பண்ணோம்னா, இப்போ வந்து ஏன் அந்த மாரி நடந்துச்சுன்னா, ஒருத்தன் குடிச்சான்னா, அந்த மனசுக்குள்ள இருக்கிற வக்கரம்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வெளிய வந்துரும். நீங்க ரொம்ப நாளையில மறைக்க முடியாது. இப்ப நார்மலா இப்ப குடிக்காம இருந்தா யாரு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. உங்க மன எண்ண ஓட்டம் என்னன்னு தெரியாதுல்ல. குடிச்சா தெரிஞ்சிரும். அதுதானே அதோட இதே. இப்ப நீங்க ஸ்மோக் பண்ணா அடிக்ட் ஆயிர்றோம். ட்ரிங்க் பண்ணா அடிக்ட் ஆயிர்றோம். ட்ரக்ஸ் எல்லாம் ஏதோ சொல்றாங்கப்பா புதுசா அதெல்லாம். அதெல்லாம் அடிக்ட் ஆயிர்றாங்க. வெளிய வர முடியலையல்ல. அப்ப இப்ப குழந்தைங்க வந்து YouTube இதெல்லாமே பார்க்குறாங்கல்ல. இன்டர்நெட்லாம் பார்த்து அடிக்ட் ஆகி உட்காந்துருக்காங்கல்ல. அந்த மாரி தான் அதுவும். சரி அதெல்லாம் வெளிய வர முடியாது. ஸோ, அப்ப அது குடிச்சோனே எல்லாம் அந்த வக்கரம் வெளிய வந்துரும். அப்புறம் வக்கரம் வெளிய வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிரும்ல. ஓ! இவன் இப்படி இவ்வளோ டேஞ்சரான ஆளு. இவன நம்பக்கூடாது. இவன உள்ள வச்சுக்கக்கூடாது. அப்படி அப்புறம் நம்மளுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. அது குடிச்சு, குடிச்சு இந்த கேங் பெருசாகுது. ரொம்ப பெருசாயிருச்சு. எனக்கு என்னன்னா ஏஎஸ்எல் வேலை பண்ண முடியலைங்கிற ஒரு கஷ்டம் அப்பல்லாம். ஏன்னா ஃபுல்லா குடிச்சு நைட்டு பூரா பசங்களோட ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு நாள் பூரா வேஸ்ட்டா போயிருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு. கண்டிப்பா அது அப்புறம் அவங்க கூட்டு போன ட்ரிப்பு தான். நாயகரா போனோம். ஒரு தடவ பசங்களெல்லாம் ஏஎஸ்எல்ல தான் போனோம். ட்ரிப்புன்னு போனது இவங்க மூலமா தான். வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ அப்புறம் இங்க யுஎஸ் வந்ததுக்கப்புறம் அங்க அப்படிதாங்க. அந்த அந்த வேலை வேண்டாம். அந்த இது வேண்டாம். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன் சைட் வந்து நம்ம ஏஎஸ்எல் வச்சிருக்கிறோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து ஆன் சைட் மிஸ் ஆச்சு. அப்புறம் செகண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கிட்டு அங்க அப்படிதான் லீடு போய் நான் வேற ஒரு அவ வந்து கேட்டா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, இப்ப பாபுஜி, காந்தி இவங்களுக்கெல்லாம் என்ன நான் அதனால தான் அவங்க என் மேல அவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் பாபுஜி, காந்தி, வெங்கட், சதீஷ், ராஜேஷ், அப்புறம் அனு இவங்க எல்லாருமே இன்னும் நெறைய பேர் அருண் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல டிராவல் பண்றாங்க. ஆன் சைட்ல 2, 3 வருஷம், 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு யுஎஸ் வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல ஆன் சைட்ல இருந்து ஒர்க் பண்றதுக்கு. எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கல. அப்ப நான் வந்து ரிசோர்ஸ் பூல் போய் அங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, புது ப்ராஜெக்ட் கிளையன்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் இங்க வரணும். அப்படிலாம் வந்து வந்து அதனால தான் அவங்களுக்கு என் மேல சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. செகண்ட் ப்ராஜெக்ட் போறேன் அங்கேயும் எனக்கு குடுக்கல. அந்த லீடுகிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாரி நான் போனோம்னா, எதுக்கு இவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்கிறீங்கன்னா, எல்லாரும் போயிட்டாங்க எங்க கூட இருந்தவங்க. 6 வருஷம் 2004ல முடிச்சு 2009 எத்தன வருஷம் ஆச்சுன்னு பாருங்க ஒர்க் பண்ணி. 2004 to 2009 டிசம்பர் 8லயே பீக் ரெசஷன்ல ரொம்ப நன்றி கெட்ட உலகங்க இதெல்லாம். பீக் ரெசஷன்ல போய் விசா வாங்கிட்டு வரேன் ஸ்டாம்பிங்கு. L1Bக்கு. அப்ப டிசிஎஸ்ல வந்து சொல்றாங்க 1000 பேருக்கு நான் செஷன் எடுக்க சொல்றாங்க. நான் எடுக்கிறேன். 3 தடவ எடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும். 2 தடவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2022ல வந்து ஒரு தடவ எடுத்தேன். 1000 பேர்த்துக்கு பூரா. எத்தனை செஷன் எடுத்திருப்போம். அப்புறம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ல வந்து அதான் சொல்றேன். எனக்காக வந்து அந்த இதுல சண்டை போட்டது வந்து எனக்கு ஆன் சைட் மிஸ் ஆயிருச்சுங்க. சண்முக வேலாயுதம் பரமசிவன் சொல்லி. நம்மளுக்காக சண்டை போட்டவங்க நம்மள நேசிச்சவங்க நம்மளுக்காக அவர் போய் சண்டை போட்டார் எனக்காக போய். அம்பல்னு எங்க மேனேஜர். அவர் தான் விசால இனிஷியேட் பண்ணார். அவர் போய் சண்டை போட்டார் வந்து. இது ரொம்ப தப்பு. ஆன் சைட் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. கேஆர் என்ன பண்ணாரு? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பையனுக்கு நீங்க குடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் அவர் எத்தனை வேலை பண்றாரு? அப்படின்லாம் சொன்னாப்படி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்துங்க நம்ம டிசிஎஸ் ஆஃப்ஷோர் வரைக்கும் பேசிடுவோம். ஆன்ஷோர் இன்னொரு நாள் பேசுவோம் சரிங்களா? அது அடுத்த பார்ட்டில் பேசுவேன். அது பெருசு இல்லை. டிசிஎஸ் இது மட்டும் பேசுவோம் இதில். ஒரு பவுண்டரி வச்சுட்டு பேசலாம். அதான் ஒரு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சு, அவங்க வந்து ஒரு வேற முஸ்லீம் அவங்க. இவங்க ஹிந்து. ஒரு பெரிய இடத்து பொண்ணு. இந்த பையன் வந்து அங்கே போனோடனே பிடிச்ச ஸ்டேஷனில் போட்டாங்க. திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அப்படி. ஸோ அப்போ நாங்கள் வந்து நான் அப்போ தான் குமரேஷ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாமா இருக்கிற டிஷர்ட் கொடுத்துக்கிறோம்ல. அப்புறம் அவர் அங்கே போய் திருவண்ணாமலையில் கவுன்சிலர் வீட்டுக்கு போய் அப்புறம் அங்கேருந்து போய் சின்ன முருகனை பார்த்து அப்புறம் ஸ்டேஷனுக்கு சொல்லி பார்த்து இவங்க ஓடி போயிட்டாங்க. வந்து கூட்டிகிட்டு வெளியே ஸ்டேஷன்லேருந்து கூட்டு வந்து விட்டா பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னப்போலாம் கூப்பிட்டு போயிடுச்சு. அதில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து சாவெல்லாம் நம்ம சந்திச்சதெல்லாம் இதான் சொல்கிறேனே, ஒருத்தன் எத்தனை தடவை சாவை வச்சு மிரட்டுவீங்க அப்படிங்கிறது தான். பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறதுனால நல்லது தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா இருக்கிறாங்க, நல்லது தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு வந்து மிரட்டுறது இதெல்லாம் பண்ணுறது ஒத்தைக்கத்தை வந்து ஜெயிச்சிருவா முடியும் யார் வந்தாலும். எத்தனை தடவை மிரட்டுறது, எத்தனை கெட்டது பண்ணுறது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நான் தான் சொல்கிறேனே, நம்ம இருக்கிற நல்லவங்க பூரா நம்ம சைடு இருக்கிறாங்க. அது சின்ன ஃபேமிலியாக இருக்கட்டும், பெரிய ஃபேமிலியாக இருக்கட்டும், பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை போலீஸாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அதில் இருக்கிற அத்தனை நல்லவங்க நம்மளோட இருக்காங்க சரியா? அதனால் நம்மளை என்ன பண்ண முடியும்? கடவுள் நினச்சா தான் அதை பண்ண முடியும் சரியா? ஏன்னா நம்ம நல்லதுக்காக தான் நல்லது மட்டும்தான் பண்ணுறோம். அந்த மாதிரி பீக் ரெசஷனில் ப்ராஜெக்ட் விட்டு தூக்கிட்டாங்க. ஸ்டார் ரிசோர்ஸு
அவ்வளோ நல்லா வேலை பார்த்துருக்குறான். இவங்க விசாலாம் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3 1/2 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன். நாய் மாரி. அவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன். பஸ்ஸு, கேபு அப்போ அதில ஒரு சரியான அது கபடி பத்தி லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா? அப்போ நான் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேங்க. அது டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து என்னன்னா, இங்க வந்து கேபு பஸ் எல்லாம் கேப் புக் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து கேபுங்கிறதுக்கு பதிலாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 2ண்ட் ஷிஃப்ட், 3rd ஷிஃப்ட் வர்றவங்க, நைட் ஷிஃப்ட் வர்றவங்க, வீக்கெண்ட் சப்போர்ட் வர்றவங்களுக்கெல்லாம் கேப் குடுப்பாங்க டிசிஎஸ்ல. ஸோ அந்த மாரிலாம் நம்ம சப்போர்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் சப்போர்ட் ப்ளஸ் டெவலப்மெண்ட்டு. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எங்க மேனேஜர் அதான் சொல்றேன் நான் மேனேஜர் ஒரு சிலர்லாம் நல்ல மேனேஜருங்க. நல்ல லீடர்ஷிப் மெட்டீரியல் அவங்கலாம். அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப யாருக்கு என்ன வரும்னு. அப்ப என்ன பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, "யூ ஹேவ் வெரி குட் லீடர்ஷிப் ஸ்கில். உனக்கு நான் ஒரு பெரிய ரோல் குடுக்குறேன். நீ பண்றியான்னு?" கேட்டாரு. சரிங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நேர்மையா இருப்பான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி வந்து அதான் சொன்னேன், "இந்த கேஸ்ட்ட பத்திலாம் பேசாதீங்கப்பா. ஜாதி பத்திலாம் பேசாதீங்க. சும்மா வந்து யார வேணாலும் வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம வீட்ல ஒரு 10 வருஷமா இருக்காங்க. வாடகைலாம் வாங்கல ஊருக்குள்ள. அவங்க பிராமின் ஓரமா தான் இருக்காங்க. எனக்கு அந்த சென்னையில இருக்கும்போது ரூ. 4000 காசு குடுத்தேன். என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு போகும்போதே அவங்களும் பிராமின் தான். சரியா? இந்த எனக்கு யுஎஸ்ல வந்து டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் விசா இனிஷியேட் பண்ணவரு அவரும் பிராமின் மேனேஜர் தான். அவர் அதெல்லாம் பேசும்போதே தெரியும். ஆனா அவங்கலாம் டிஃபரன்ஸே பார்த்துக்கிட்டது இல்லையே. அப்படிலாம் எல்லாத்தையும் இப்படி சொல்லாதீங்க. இப்ப அந்த பாலிடிக்ஸ்லாம் யாரோ பண்ணிட்டு நீங்க பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்ணாதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணு தான். அவன் அந்த ஃபேமிலியில பொறந்ததுக்கு நம்மளா காரணம்? நான் நெனச்சேன் நான் விரும்பி அந்த ஃபேமிலியில பொறந்தேன். இல்ல நீங்க விரும்பி அந்த ஃபேமிலியில பொறந்தோமா? நம்ம நெனச்சது நம்மளும் அஜித் குமார் மாரி பொறக்கணும்னு தான் கேட்டிருப்போம் எல்லாருமே. இல்லையா? அது அழிஞ்சு போயிரும். அத வச்சு என்ன பண்றது? இது வேணும், இங்க வேணும். சரியா? இது என்னத்த பண்ண போகுது? இது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே டிகிரேட் ஆயிரும். அப்புறம் அங்க இருக்கும்போதுங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அது ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு முடிச்சிடலாம். இந்த கேபு பஸ் எல்லாம் வந்து நெறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சரவணன்ட்ட இருந்துமே ஸ்ரீகாந்த்ட்ட இருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த குடுத்துட்டாங்க அந்த ஒர்க்க. அப்புறம் நான் வாங்கி அத வந்து இப்போ வாரம் ஒரு மெயில் அனுப்புவேன். அப்போ வந்து எங்க கிளையன்ட்டுக்கு வந்துங்க நான் ஜாயின் பண்ணும்போது 300 பேர் தான் இருந்தோம். அப்புறம் 1000 பேர் வருது. அப்புறம் நான் ரிசைன் பண்ணும்போது 7500 பேர் இருந்தது. நம்ம டிசிஎஸ்ல இருந்த கிளையன்ட்டுக்கு. அப்புறம் நான் வந்து டெய்லி இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் ஒர்க் பண்ணுவேன். அந்த ரெக்வெஸ்ட் வரது எல்லாமே நம்மளுக்கு தான் வரும். நான் தான் மெயின்டெயின் பண்ணி அந்த ரெக்வெஸ்ட் எடுத்து டிசிஎஸ் அட்மினுக்கு அனுப்பிச்சு, டிசிஎஸ் அட்மின் வந்து அந்த வெண்டாருக்கு அனுப்புவான். அந்த வெண்டாருக்கு அனுப்பிச்சு, வெண்டார் தான் டிரைவருக்கு அனுப்பணும். இவ்வளோ பெரிய லிங்க் அது. அப்பதான் அடுத்த நாள் காலையில உங்களுக்கு கார் போகும். எவ்வளோ வேலை செஞ்சிருப்போம் அதுலயெல்லாம். அப்பா! அதுக்கப்புறம் வந்து இது மேனுவலா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ரிசோர்ஸ் கவுண்ட் பெருசாயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு கீழயே 10 பேர் 11 பேர் இருந்தாங்க. 11 பிஎம்ஓ இருந்தாங்க. 11 அப்போலாம் பிஎம்ஓ தான் பெருசு. மேனேஜரு, டெலிவரி மேனேஜர், பிஎம்ஓ அப்படி. ஒவ்வொரு பிஎம்ஓ கீழயும் அப்படி ஒரு ட்ரெண்ட் அந்த டைம்ல. அப்போ ஒவ்வொரு பிஎம்ஓ கீழயும் ஒருத்தரு. எனக்கு கீழ 11 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க கேபுக்கு மட்டும். ஏன்னா அவங்க எல்லாம் அவங்களுக்கு வர கன்சர்ன் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து சொல்லுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்து நான் பேங்க் ஆஃப் அமெரிக்கா டிசிஎஸ் ஹெட் கிட்ட பேசுவேன். டைரக்ட்டா பேசுவேன். "டேடன்ட்ட பேசுறியா?" அப்படின்னு வடிவேலு சொல்லுவாப்டி. அப்படில அந்த மாரி தான். யாரும் நம்ப மாட்டாங்க. அவரே பேசுவாரு. "ஏன்னா வந்து இத்தன வேலை பண்ற நீ." அப்புறம் அதுக்கு வந்து நான் திரும்ப வந்து இதுக்கு ஆட்டோமேஷன் பண்ணலான்னு சொல்லி பஸ் பாஸ் புக் பண்ணணும்ல அதுக்கும் இல்ல. அதுக்கு வந்து நம்ம செந்தில் பரந்தாமன் வந்தாரு. அவரெல்லாம் பயங்கர டெக்கிங்க. அப்பலாம் டீ குடிச்சு தம் அடிச்சுட்டு வந்திருந்தோம். அப்ப வந்து மச்சி இந்த மாரி என்ன ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கலாவே வேலைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "நீ வா எனக்கு ஒரு வேலை பண்ணு. எனக்கு ஒரு வேலை பண்ணி குடு. உனக்கு வந்து நான் விசா வாங்கி தர்றேன். உனக்கு ரேட்டிங் வாங்கி தரேன்னேன்." "அப்படியா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் நம்பி வந்துட்டாரு. அவர் பஸ் பாஸ் பண்ணி குடுத்தாரு. பஸ் பாஸ் டூல் அவர் தான் பண்ணாரு. செந்தில் தான் பண்ணாரு. அது வந்து நம்ம அல்டிமேட்டிக்ஸ்ல இன்டகிரேட் பண்ணியிருக்கு. அந்த டிசிஎஸ் டூல்ல. அதுக்கப்புறம் நம்ம இவரு சுரேஷ்குமார் சடகோபன். ஏர்செல் இருக்கு அப்படிப்பா. நம்ம தான் விசா வாங்கி குடுத்தோம். அப்போ வந்து டிசிஎஸ்லயும் விசா வாங்குனோம். அப்புறம் அப்போ வந்து சொன்னாப்படி சுரேஷ் வந்து பொலாரிஸ்ல இருந்தாப்படி. பயங்கர டெக்கி சுரேஷ் எல்லாம். அப்ப வந்து சொன்னாப்படி, "மச்சி எனக்கு சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல போட்டுட்டாங்கடா. டெக்னிக்கலா வேலை இல்லைனாப்படி. சரி வா உனக்கு ஒரு வேலை குடுக்குறேன். நீ செய்யி." அப்ப அவன்கிட்ட தான் சொன்னேன். "உனக்கு ரேட்டிங் வாங்கி தரேன், விசா வாங்கி தரேன்னுங்காட்டி, நீ எனக்கு சும்மா பண்ண வேண்டாம்டா" அப்படின்னு. "டேய் நான் கத்துக்கிறதுக்காக பண்றேன். உனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்காட்டி நம்புற மாரி இல்லையே" அப்படின்னான். அப்ப அவன் முன்னாடி மோகனுக்கு ஃபோனு. அடிச்சு இந்த மாரி அந்த ஹெட் கிட்ட பேசினேன். அவரே டைரக்ட்டா கூப்பிடுவாரு எல்லாத்துக்கும். அப்புறம் இவனும் வந்து அந்த கேப் டூல் டெவலப் பண்ணி குடுத்தாச்சு. ஐயோ! அத வந்து டிப்ளாய் பண்ணி போறதுக்கு நம்ம வீட்டுக்கு டிப்ளாய் பண்ற மாரி சர்வர் குடுக்காம, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்குள்ள அத்தன கஷ்டப்பட்டோம். அப்புறம் அதெல்லாம் பண்ணி அது சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த அந்த டூல்ல வந்து எல்லா ரெக்வெஸ்ட் புக் பண்ணிருவாங்க. அடாக்னா தான் மெயில் வரும் எனக்கு தனியா. மத்த டூல்ல புக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் அட்மினுக்கு எடுக்க தெரியும் டிசி அட்மினுக்கு. ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கிறா, வேலை செய்துட்டு இருக்கிறோம். அங்க போயிருவனுங்க 1 மணி 2 மணிக்கு போயிருவோம். அப்பா அங்கிருந்து 4 மணிக்கு கால் வரும். டூல் ஒர்க் ஆகல, டவுன் ஆயிருச்சு. நீங்க வந்து ரிப்போர்ட் எடுத்து குடுங்கன்னு. எங்களுக்கு எடுக்க தெரியாது. அப்பா எத்தன தடவ அங்க போயிட்டு வந்திருக்கிறேன். வீட்லருந்து 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து சோழிங்கநல்லூர் ஆஃபீஸ் வந்து அந்த ரிப்போர்ட்ல எடுத்து குடுத்துட்டு திரும்ப போயிருக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு கேப் வராது. அப்ப பெரிய டெம்போ டிராவல்ஸ் குடுத்துட்டாங்க. சந்துக்குள்ள வேளச்சேரிக்குள்ள போறதில்ல. 10 பேர் உட்காந்துட்டு போகணும். ஒரு பொண்ண இறக்கி விடணும்னா கடைசில ஒரு பையன் இருக்கணும். இந்த மாரி நெறைய ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் பூரா அதெல்லாம் கட் பண்ணி பூரா சின்ன சின்ன கார் போட்டு, அப்புறம் ஷட்டில் இல்ல திருவான்மியூருக்கு அந்த அந்த சிறுசேரியில வந்து ஷட்டில் உள்ள போற ஷட்டில் சர்வீஸ்லாம் நான் தான் கொண்டு வந்து ஒர்க் பண்ணி,
இது மாதிரி அதுக்கு அப்புறம் ஜாவா கம்யூனிட்டியில் வாரம் இன்டர்வியூ போயிடுறது. ஸோ இது மாதிரி அங்கே நிறைய வேலை பார்த்தோம். நிறையா வேலை பார்த்து காந்தி, பாபுஜி ரொம்ப நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட், பாஸ்கர், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம். ஸோ பூராமே ஃப்ரெண்ட்ஸ் தான். மாலதி, இவங்க தான் மாலதி, சஜிதா மேம் தான் ஃபஸ்ட்டு ஆள் ஏசலுக்கு கூப்பிட்டது. மாலதி செகண்டு, சஜிதாட்ட தான் சொன்ன. சஜிதா பயந்துருச்சு அப்படியே. அப்படி இந்த இதெல்லாம் தாட்டெலாம் கேட்டுட்டு அதெல்லாம் வந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி அந்த மாதிரி அவ்வளோ. அப்புறம் வந்து நம்ம வேற ஒரு ப்ராஜெக்டில் தான் வந்து அப்புறம் இங்கே கிளம்பி வந்தோம் யூஎஸ்க்கு. அந்த ஸ்டோரி வேண்டாம், நம்ம ஆஃப் ஷோரோடு முடிச்சுக்கலாம். யூஎஸ் வந்து இன்னொரு சொல்லலாம். பட் என்னென்னா ஒர்க்கு வந்து அந்த இது மட்டும் சொல்லிடுறேன். அப்போ வந்துங்க மேனேஜர்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அந்த மணி தான் அந்த பீக் டு த ஹியூமானிட்டிங்க. அப்போ ஒரு பையன் இருக்கிறான், பேர் வேண்டாம், யூகேல செட்டில் ஆகிட்டா. அப்படி அவன் வந்து டிப்ரெஷன், அப்போல்லாம் டிப்ரெஷன் தெரியாதுல்ல, அப்போல்லாம் வந்து டிப்ரெஷனில் இருக்கா. அப்படி அப்போ வந்து சொல்கிறாரு எங்கள் மேனேஜர் வந்து, ஐஐடியிலேருந்து வந்திருக்கான் கேஆர், ஆனால் சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்கிறான், ஏதோ டிஸ்டர்பாக இருக்கான்னு நினைக்கிறேன், என்னென்னு கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இன்றைக்கி இருந்தால் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. மனுஷங்க எதை நோக்கிங்க நம்ம போகிறோம்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி என்னத்தை பண்ண போகிறோம்? மனுஷன்னா ஒரு மனுஷனை, சக மனுஷனை நேசிக்க தெரியணும், அன்பாக இருக்க தெரியணும், ஒரு நல்லது கிட்ட சொல்ல தெரியணும், கூட இருக்கணும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் அந்த பையன் அப்புறம் வந்து போய் அவனுக்கு கேட்டால் அவன் வந்து சொல்கிறான், ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பொண்ணு வேணான்றச்சு பயங்கர பீக்கில் இருக்கான். மச்சி நான் செத்துருவோம் மச்சி, அது இதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவான் என்ன போட்டு. அப்புறம் நான் வந்து அவனோட டெய்லியும் பேசணும், டெய்லி எங்கூடவே தான் இருப்பான், வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அவன் வேலையை நான் செய்வேன், எங்கூட தான் வருவான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நான் ஒரு தடவை செலவு பண்ணால் அவர் தடவை செலவு பண்ணுவான். எங்கள் வீட்டில் வந்து சண்டை நடக்கும். அந்த காலத்துலேயும் ஒரு நாளைக்கு 300 செலவு பண்ணிட்டு வந்துடுவேன். எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் இங்கே. நம்ம தான் போன காசு எடுத்து கொடுத்துட்றது, எப்பவுமே அப்படி தான். நான் செலவு பண்ணுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கவலைப்படுறதில்ல. அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு நாள் வரலைன்னா ஃபோன் பண்ணிடுவான். ஃபோன் பண்ணி ஏன் வரல, நான் செத்துருவோம்மா. அப்புறம் ஓடி வருவேன் கிளம்பி, ஏதோ உடம்பு சரியினாலும் வந்து தான் அவனே இருக்க மாட்டான். பக்கத்தில் தங்கியிருந்தேன் அப்படி சோழினூர் பக்கத்தில். நான் வேலைச்சேரிலேருந்து வந்துகிட்டு இருந்தேன் பேபி நகரில். அப்புறம் 6 மாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியான அப்படி. அப்புறம் நான் ரொம்ப எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்போம். அப்புறம் வந்து அப்பா அம்மாவுக்காக உயிரோடு இருந்துச்சு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஐஐடியில் படித்தோம் அப்படிலாம் சொல்லி அப்புறம் சரியாயிட்டு. அப்புறம் நான் யூஎஸ் வந்துட்டேன். அவன் வந்து யூகே போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸில் ரெடி ஆகிட்டா அப்படி. அப்போ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டோம் அந்த டைமில். அப்புறம்லாம் சொல்லி அப்புறம் ரெடி ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்தோடனே ஆர்குட், அப்போலாம் ஃபேஸ்புக்கில் நம்ம ஏசல் ஆர்குட்டில் இருக்கிற தலைவர் இருந்தார் அதில். நான் அதில் உட்காந்துருந்தேன். நம்ம குரூப்பில் வந்து மெசஞ்சரில் டங்குன்னு ஒரு ஃபோட்டோ வருது. அவன் ஆர்குட் நம்ம குரூப்பில் அனுப்புகிறான், எனக்கு அனுப்பாமல். அப்புறம் அனுப்பிச்சோன்னே எனக்கு அலர்ட் வந்துருச்சு. அலர்ட் வந்தது, ஆர்குட்டில் பார்க்குற ஃபோட்டோ அனுப்புகிறான். நல்ல ஒரு அழகான பொண்ணுங்க. அப்போ சின்ன பையன் அவனும் சின்ன பையன் தான். நான் வந்துட்டு டக்குன்னு கமெண்ட் சொல்லாமான்னு தெரில, தப்பாக நினச்சிக்காதீங்க. மச்சி யாரா அந்த ஃபிகர் செமையாக இருக்குன்னுட்டேன். அப்படி கமெண்ட் பண்ணிட்டேன். உடனே அவன் டே ஸ்டாப்பிட்ரா டோன்ட் டாக் அபவுட் யுவர் சிஸ்டர் லைக் திஸ் அப்படின்னு போடுறான். சிஸ்டரா? யாரண்ணா? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அட வேணா நீ என்ன செத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிள்ளை பார்த்துருப்பியோடணும். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அது இதே தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப இதாக தான் சொல்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே அந்த பொண்ணு தாங்க த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். மீனா மாதிரி இருக்கும், ஆக்ட்ரஸ் மீனா மாதிரி. அவ்வளோ அழகான பொண்ணு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கான். ஒரு பையன் யூகேல செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் 2014 ஒரு தடவை கூப்பிட்டோன்னே அப்புறம் இந்த ஸ்டோரி நான் சொன்னேன் உங்கள் ஒய்ஃப்கிட்ட. அவர் சிரிச்சிட்டு சொன்ன, அப்படி இல்லைங்க சொல்லியிருக்கா, அப்படி உங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆந்திரா அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க கேர் அப்படின்னு சொன்ன. அப்படி அப்புறம் நான் வந்துட்டு ஏன்டா ஒரு குழந்தை நிறுத்திட்டா இன்னொரு குழந்தை பிளான் பண்ணியிருக்கலாம்லடா அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு சொல்கிறேன், நான் சொன்னேன்ல அவங்ககிட்ட பேசணும்னா எதாவது அவனை சொல்லுவோம் அப்படின்னு. நம்ம யோசிக்காத அவன் யோசிச்சு வச்சுருப்பான். அதுதான் கேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பாசமாக தான் இருப்பான் அந்த பையன். அன்றைக்கி எங்கள் மேனேஜர் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட சொன்னார், அதுதாங்க லீடர்ஷிப் ஸ்கில்லு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த பையன்கிட்ட இந்த கேபு பஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் நான் அட்மின் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காஜெல்லாம் வந்து வேணான்னு சொன்னார். நான் வேணாண்டா நீ படிடா, டெக்னாலஜி எல்லா டைம் அதுக்கு போடு, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அந்த கம்பெனி நான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு ஆன்சைட்லாம் கிடைக்காதப்போ ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. நான் தான் முதல்ல வேணான்னு சொன்னேன், இவங்களாம் பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம். பட் எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு விசா வாங்கி கொடுத்து நல்லா ரேட்டிங் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாருமே யூஎஸ் வந்திருக்காங்க. நந்தகுமார்லாம் வந்து அப்படி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்புறம் இது ஒன்று. அப்புறம் இதே மாதிரி நடக்குதுங்க. நான் இன்னொரு ஸ்டோரிக்கு வரேன். நம்ம கோபி ஜபாலாம் இருக்காங்களா, அவங்க ஸ்டோரிக்கு வரேன். இன்ஃபோஸில் இருந்தாங்க அவங்கெல்லாம். அப்போ வந்து என்னென்னா, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தார். இந்த ஃப்ரெண்டு பிராமின் ஃப்ரெண்டு, சரிங்களா. இவர் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி லவ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு இன்ஃபோஸில் வேலை செய்யுது சோழிங்கனூரில். இவர் நம்ம டிசிஎஸ்ல இருக்காரு, அங்கேருந்தா வந்திருக்காரு. அந்த பிள்ளை வேணான்ருச்சு. அவங்களும் ரொம்ப ரிச்சு. அவங்க அப்பா அம்மா ஏதோ வேணான்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கர பீக்கில் இருக்காரு. இதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொன்னார். இந்த ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சதில்லை. இப்போ இந்த பையனுக்கு ஒர்க் பண்ணது எல்லாத்துக்கும் தெரியும்.
இவர்ட்ட என்ன பிரச்சனை, இவர் எல்லா காசையும் நான் தான் செலவு பண்ண போனாலும், இவருக்கு செலவே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அம்சர் டெய்லி திட்டு வாங்குவேன். ஏன்னா, என்ன இத்தனை செலவு பண்ணா எப்படி மிச்சமாகும்னு கேட்பாங்கல்ல. அப்புறம் இவர ரெடி பண்ணோம். அப்புறம் இவரு ரெடி ஆயிட்டாரு. இவர்ட்ட கேட்டுட்டு போய் அந்த பொண்ண மீட் பண்றதுக்காக நான் போயிருந்தேன் ஒரு டைமு. சரிங்களா? பொண்ண மீட் பண்ணி எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திரணும். என் ஃப்ரெண்ட் இவ்ளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்புறம் போகும்போது அந்த பொண்ணோட கூட வந்தது ஜெபா. நம்ம ஏசல் இருக்கிற ஃப்ரெண்டு. எப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அப்புறம் அவங்க டிசிஎஸ் வந்தாங்க அதுக்கப்புறம். அப்புறம் அப்படியே ஏசலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் போய் பேசி எல்லாம் ரெக்வெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன். அப்போ ஜெபா இவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. என்னங்க உங்க ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ கெஞ்சுறீங்க அப்படின்லாம். அந்த மாதிரி நிறையா. அப்புறம் ஆன்சைட் கோஆர்டினேட்டருக்குலாம் எப்படி நடந்துக்கிட்டான். ரொம்ப ரொம்ப விசுவாசமா, ரொம்ப நன்றியோடவும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, ஆனால் தப்பாக இருந்தால் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து என்னென்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்காதவங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். யார் வந்து நம்மகிட்ட ஒன்றும் கேட்கலையோ, யார் ஒன்றும் நிறைய பேர்த்துக்கு கேட்க வராதுல்ல, அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணணும்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பாலிடிக்ஸ் எல்லாம் அலௌடே கிடையாது. அது அது அப்புறம் அப்புறம் எப்படி இருக்கும்? கெட்டது பண்ணக்கூடாதுல்ல. வேலை உண்மையாக செய்யணும். ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கணும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வரணும். உண்மையாக உழைக்கணும்ல இல்லையா? ஒரு நாள் பண்ணிட்டு 2வது நாள் பண்ணணும்ல. ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அத்தை இங்கே இருக்காங்க, எங்கள் மாமா இங்கே இருக்கிறாங்க, நான் லீடாக இருந்தேன், அப்புறம் மேனேஜர் ஆனோம். ஸோ இப்படி தான் போச்சு. அப்புறம் மாலதியில் நம்ம டெக்ஸாஸ் கெட் ஓவரில் மீட் பண்ணோம். அவங்க அம்மாட்டெல்லாம் நல்லா சொன்னாங்க. கேஆர் தான் நல்லா ட்ரீட் பண்ணுவார். அந்த டைமில் விசாலாம் வாங்கி ஹெல்ப் பண்ணார். ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போச்சு வந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பீப்புள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதான் பேஸு. டிசிஎஸ் தான் வந்து நம்மளுக்கு பேஸ் கொடுத்தது. ஸோ மோஸ்ட்லி இதில் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். அந்த டைம்லிங்க இப்போ மூர்த்தி வந்து சொல்கிறான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் கிளாஸ் ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு போய் ஒரு 60,000 செலவாயிடுச்சுங்க. இந்த மாதிரி திரும்ப செகண்ட் டைம் நந்தகுமார் ஹைதராபாத் போயிட்டாங்க. அந்த ரூம் போய் அந்த மேன்ஷன் போய் அவ்வளோ செலவாயிடுச்சு. அதுக்கு 2,000 3,000 2,000 ஊர்லேருந்து அனுப்புவாங்க. அப்படியே பண்ணி எனக்கு கான்டென்ட் பூரா போயிடுச்சுங்க. வேலையே கிடைக்காது. இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்குது. நான் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டேன். இந்த மாதிரி சொன்னான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இமெயில் ஐடி வாங்கி இந்த மாதிரி நான் வந்து அந்த பாசத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கனெக்ட் வருதில்லை. இவங்களாம் அப்புறம் டச்சில் இல்லை. ஸ்கூலுக்கு அப்புறம் பெரிய வேலைகளுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி நான் எடுத்தோன்னே எழுதிட்டேன். நம்மளுக்கு தான் வந்து மானே தேனி பொன்மனை எல்லாம் போட்டுக்க தெரியாதுல்ல. நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்படி தான் இருந்திருப்போம். மனுஷங்கன்னா அப்படி இருக்கணும்னு தான் எனக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் இருக்கிறேன். பட் இவங்க வந்து நான் எடுத்த ஃபஸ்ட் மெயிலே இந்த மாதிரி இவ்வளோ நாளாச்சு இங்கே வந்து அம்சங்க கஷ்டப்படுது, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என்னான்னு தெரியல, உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் சொல்கிறியா அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிட்டேன். ரிப்ளை பண்ணலிங்க. கால் பண்ணால் கால் எடுக்கலை, ஃபோன் பண்ண எடுக்கலை. அப்புறம் இவன் ஒரு தடவை பேசியிருக்கிறான். இவன் ஃப்ரெண்டு பேசுவான். அப்புறம் பார்த்தா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. அப்புறம் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு என் ரெஸ்யூம் மட்டும் ரிவ்யூ பண்ணி சொல்கிறியா அப்படின்னு மெயில் அனுப்பிச்சேன். அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணலிங்க. அப்புறம் நம்ம மக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசி வந்துட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இல்லை, நான் 9 வந்துட்டு 14 13 கூப்பிட்றாங்க, ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ணி 13 14 அந்த மாதிரி வந்து டைமில் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து டெலிவரிக்காக வேலைக்கெல்லாம் போகல. அப்புறம் விசா H1B வேணும் வந்தா அப்படிங்கிட்டேன். அப்புறம் நான் எல்லாமே பண்ணி அப்புறம் அவங்கள பற்றி நான் அப்போ எல்லாம் சரி ஓகே எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டேன். அதெல்லாம் சொல்லி கேட்டில் எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டேஜ் என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் ஏதோ பிரச்சனை, ரெஸ்யூம் அனுப்ப முடியல. செகண்ட் இயர் ஃபைல் ஃபஸ்ட் இயர் கிடைக்கல. செகண்ட் இயர் H1B பண்ணும்போது அப்புறம் நான் வந்து எம்ப்ளாயருக்கு அனுப்புகிறேன். இந்த ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி அவங்கள பற்றி அவங்க ஸ்கூலில் எப்படி படித்தாங்க, காலேஜில் என்னெல்லாம் படித்தாங்க, எந்தெந்த கம்பெனி இப்படிலாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இப்படிலாம் வச்சு அனுப்பிச்சோடனே அதுக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த மெயில் எடுத்து நான் கூட உன்னை பற்றி இப்படிலாம் எழுதல, கேஆர் இப்படிலாம் எழுதியிருக்கான் பாருன்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டா. அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டா. அப்படி அது வந்து எனக்கு அனுப்பிச்சிது. எனக்கு ரொம்ப வாடாபடான்னு கூப்பிட்டது அந்த ஒரு பொண்ணு மட்டும்தானே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா கணக்கு அப்படின்னு அப்படி சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீ எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, என்னை பற்றி இப்படிலாம் அவரு கூட இப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னார்றா அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புது. நான் எந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? 2004 அந்த டைமில் வந்து 2 இமெயில் அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? அந்த மெயில் இன்னும் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் ரிப்ளை பண்ணியிருப்பேனே அப்படின்னு பாரு இருந்து எடுத்து அனுப்புனேன். அது பண்ணலை. அந்த மெயில் ஐடி வச்சுருந்து பண்ணலை. அப்போது நம்ம ஒருத்தரோட பழகணும்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், நம்ம என்ன கிடைக்கும், நம்ம என்ன வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட மனசுலையும் இருக்குது இல்லையா? 2வது வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு யங் ஏஜ் இருக்குது. ஒரு சினிமா நான் சொல்கிறேன், அது சினிமாலாம் பாருங்கள். உங்கள் டைமை ரொம்ப அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே வந்து நான் 3-4 படம் தான் பார்த்துருப்பேன் அதிகபட்சம்.
இங்கே ஒரு பையன் ஒரு செலவு பண்ணுறேன்னு சொன்னான், சினிமா போகிறேன் இப்படி செலவு பண்ணுறேன்னு சொன்னான்னா, நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக என்ன பண்ணுறேன்னா, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்னு கேட்பேன். இப்போ ஒரு படத்துக்கு போயிட்டு வர்றாங்கன்னா, ஓகே சாப்பிட்றதுக்கு இவ்வளவு, டிக்கெட்டுக்கு இவ்வளவு, கேஸுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இவ்வளவு, அந்த காசை அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறது, யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அந்த படம் விட்டா இங்கேயே இதில் அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி வந்துடும்ல, நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும், மாதிரி எல்லாமே இருக்குது, அதில் பார்த்துக்கிறது. ஸோ அப்படி ஒன்று படமெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. அப்படி தான் வந்து அந்த காசெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அந்த அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நம்மளுக்கு வந்து அப்படியெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து காசு தான் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஹெல்ப் கேட்டக்கூடாது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து கேட்கும்போது எனக்கு அப்படி தானே இருக்கும். உங்களுக்கு பண்ணாமல் விட்டுறலாம்ல. நான் யாருக்காக சொல்லி காமிச்சிருப்பேனா? நான் என்னெல்லாம் 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். பயந்து தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நல்லது பண்ணுறது கூட பயந்து தான். ஆனால் நீங்கள் வந்து என்னை தேடி வந்ததில்லை. வேணுங்கிறப்ப தான் வர்றீங்க. நீங்கள் தான் என்னை தேடி வரணும். சினிமாவுக்கு போகிறீங்கல்ல. அப்போ வந்து உங்கள் சின்ன வயசை எடுத்துக்கங்க. உங்கள் சின்ன வயசை வந்து எனக்கு யார் தெரியுமா ஹீரோ? என்னை உருவாக்கினவங்க. நான் உயிர் போகிறப்ப கூட இருந்தவங்க. இவங்கெல்லாம் தான் என் ஹீரோஸ். சரியா? எனக்காக கஷ்டப்பட்டவன், எனக்காக யோசித்தவன், என்ன லவ் பண்ணவங்க, எனக்காக வாழ்கிறவங்க, நான் பெருசுன்னு நினைக்கிறவங்க, நான் வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் தான் என்னோட ஹீரோஸ். சரிங்களா? இந்த மூவி ஹீரோஸ் எல்லாம் என் ஹீரோஸ் கிடையாது. நானும் அப்படி தான் இருந்த ஒரு காலத்தில். நான் மாறிட்டேன். 15 வருஷமாக அப்படிலாம் இல்லை இப்போ. சரியா? உங்களோட இளமையான ஏஜ், இந்த யங் பிளட்டு, சரிங்களா? உங்கள் அப்பா அம்மா படிக்கும்போது கொடுக்குற காசு, இல்லை வேலைக்கு போய் கொடுக்குற காசு, இதை பூரா சினிமா தேட்டர்லேயே அவங்களுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. கரெக்டாக? அவங்க என்ன பண்ணிடுறாங்க? உங்களை குடிக்க வச்சிடுறாங்க, ஸ்மோக் பண்ண வச்சிடுறாங்க, ட்ரிங்க் பண்ண வச்சிடறாங்க, நம்மளை வக்கரமாக்கிட்டாங்க. நீங்கள் யாருக்கிட்டும் போய் ஒன்றும் பண்ணாமல் இன்றைக்கெல்லாம் வந்து அப்படி நம்ம ஒரு சரி நீங்கள் இங்கே போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இப்படி இருந்துக்கிறீங்க, ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, லிவர் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்துடுது. உங்களோட யார் இருக்கிறது இல்லையே, அனாதையாக தான் இருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? ஸோ எதை நீங்கள் நல்லதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை வேல்யூ பண்ணுறவங்க, அவங்க மட்டும்தான் உங்களுக்கு லைஃப்பில் பெருசு. சந்தோஷங்கிறது உடனே இந்த சம்பாரிச்சோன்னா போதும், இங்கே போயிடணும், ட்ரிப்பு அங்கே போயிடணும், இதை பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல, கடன் வாங்கிட்டு போகாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணினா தான் சந்தோஷம்னு இல்யூஷனை செட் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பெரிய காரு, பெரிய வீடு, எல்லாத்தையும் லோனில் வாங்கி, செல்ஃபோனு எல்லாத்தையும் லோனில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிங்க. யாருக்கா அதுக்கு பணம் நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்தானே இருக்கட்டும். சரிங்களா? கொஞ்சம் அதை பண்ணுங்க டிஎஸ். கொஞ்சம் யோசிங்க. அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்தது. எத்தனை பேர்த்து ஐடிக்குள்ளே கொண்டு வந்தேன், எவ்வளோ பேர்த்துக்கு படிக்கிறாங்க, எத்தனை கஷ்டப்படும். என் ஒய்ஃபோட எத்தனை சண்டை வந்திருக்கும். படிக்கிறவங்களுக்கு காசு, வேலை தேடுறவங்களுக்கு காசு, ரெண்ட் கொடுக்க முடியலையா, சாப்பாடு கொடுக்க எத்தனை. நீங்கள் ஏன் என்னையெல்லாம் தேடி வரல அப்புறம் இவ்வளோ வருஷமா? நானாக உடச்சிட்டு வெளியே வந்தது தானே. எனக்கு பேச வராது, நான் பேசி பழகிட்டேன். எழுத வராது, எனக்கு டைப்பே எனக்கு வராது. ESL ஆரம்பிச்சதுக்கு தான் டைப் பண்ணி பழகினேன். நான் தான் எங்கே டைப் ரைட்டிங் எங்களை யார் சேர்த்தி விட்டீங்க? நேராக MCA போய் C++ படித்ததாச்சு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் ஸ்கூலில், இல்லை UG கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னா இப்போ நான் வரலையா, அப்போ கற்றுக்கலையா? ஸோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கலாம். சரிங்களா? ஸோ TCS ரொம்ப நல்ல கம்பெனி, ரொம்ப சூப்பராக எனக்கு லைஃப் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் 10 வருஷம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. 5 வருஷம் யூஎஸில், 5 வருஷம் இந்தியாவில். ஸோ பெரிய வேலை அதெல்லாம். சரிங்களா? ரொம்ப அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் அப்படி ஒரு பெரிய, பட் அப்போது நம்ம அப்படிலாம் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை காசு வந்தது, ஒர்க் பண்ணோம், சம்பாரித்தோம், எல்லாத்துக்கும் கொடுத்தோம், நம்ம ஃபேமிலி இதெல்லாம் பார்த்தோம். அப்படித்தான் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை ரெடி பண்ணோம். நீங்கள் வந்து யாரை தேடி போகிறீங்கன்னு பார்த்துக்குங்களே. உங்கள் மேலே எத்தனை லவ் இருக்கும். நீங்களாம் எனக்கு எவ்வளோ பெருசுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? யாராவது க்ளோஸாக இருந்தாங்கன்னா, அவங்க யாராவது க்ளோஸாக இருந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டேன்னா, யாராவது ஒருத்தர் அலுமினி லேயர்ஸில் வேலை செஞ்சாங்கன்னா, இல்லை யாராவது க்ளோஸ் இருந்தால் அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது, யாராவது க்ளோஸாக இருந்தால் அவங்கள பிரிக்கிறது. நல்லது எதாவது பண்ணுறீங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை கேள்வி கேட்டுக்குங்க. நீங்கள் பண்ணுற வேலை நல்லது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுமா? ஒரு புள்ள ஒருத்த மேலே ஆசைப்பட்டால் போய் கால் விழுந்து கெஞ்சிருக்கிறேன். சரியா? இது இன்னொன்று சொல்லிடுறேன். நான் அந்த மாதிரி அது யூஎஸ் வந்து அப்போ அங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம ESL இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ஒர்க் பண்ணியிருப்பேன், இல்லை டிவோர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருப்பேன், எத்தனை பேர்த்தோட லைஃப் நான் பார்த்துருப்பேன், எத்தனை பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பேன், எத்தனை ஸ்பௌஸுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பேன், எத்தனை பேர்த்து உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஆனால் நீங்களாம் தேடி வரல. சரியா? நானாக தான் தேடி வந்தேன். குரூப் ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்னு. சரி பாருங்கள், இதை பெருசு பண்ணுங்கள். நம்ம ஒரு பியூரான ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணுவோம். அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை பண்ணிட்டு நம்ம குழந்தைகளையும் பார்த்துக்கும். சரிங்களா? இந்த சொசைட்டி மாறி இருக்குது. நிறைய சைல்டு ரேப்லாம் இதெல்லாம் இப்போ நடந்தது தானே. எல்லோரும் வக்கரமாயிரும். அதுதான் சொல்கிறேன். நிறைய வீடியோலாம் இந்த இன்ஸ்டாகிராமுக்குலாம் போகாதீங்க, ரொம்பலாம் பண்ணாதீங்க. ஒரு மனசு ஒரு தடவை 10 தடவை 10 நாளைக்கு ஒருத்தர் பார்த்துட்டு வந்தால் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு மென்னா.
ஸோ கெட்டதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லது மட்டும் பண்ணுவோம். பிலீவ் இன் காட், எல்லாமே சூப்பராக நடக்கும். சரிங்களா டியர்ஸ்? அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரிங்களா? இது அடுத்த வாரம் நான் பண்ணுறேன். சரிங்களா? இது சென்னையில் வந்து இருந்தது எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா, அந்த வேலையில்லாத டைமில் எனக்கு 2-3 பேர் தான் கால் பண்ணுவாங்க. சரியா? பூங்கோதை ஒன்று, சிவகுமார் வந்து பிஓவில் இல்லை அண்ணா பண்ணுவார், வைரவேல் வருவான், அவன் வந்தானே ஒரு அப்பப்போ நான் பீடி இப்போ சிகரெட் வாங்கி கொடுத்துட்டு போவான். ஸோ நம்மளுக்குன்னு இருந்தும் ரொம்ப குறைவு தான். நான் தான் ஊரே இழுத்து பிடிச்சி வச்சுருந்தேன் வேலை கிடச்சதுக்கப்புறம். நம்மளெல்லாம் வேலை இல்லாதப்பெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். நம்மளே இப்படி வருவோன்னு கூட தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், வேலை வாங்கியிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு, மச்சி சூப்பராக நல்லா வேலை வாங்கிட்டு பரவ கேட்டால் எம்சிஏ ஃப்ரெண்ட் அவங்க கேட்குறேன், எப்படா உள்ளே போனீன்னு கேட்குறான் டிசிஎஸ்குள்ளே. ஆமாம், எங்கள் மாமனார் கம்பெனி ரெக்கமெண்டேஷனில் போயிருப்பேன். சரியா? சும்மா போயிட்டேன் அப்படியே. எல்லாம் இவங்கெல்லாம் வந்து பரவாயில்ல. இந்த கர்மா கூட இருக்கும், இந்த யூனிவர்ஸ் கூட இருக்கும், நீங்களாம் கூட இருப்பீங்க. யார் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் அன்பு, நான் வந்து கட்டமைச்ச இந்த ஒரு கம்யூனிட்டி வந்து வெறும் அன்புனாலையும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் நான் பண்ணேன். நான் வேறு என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்காக யோசிச்சிருக்கிறவங்களுக்காக, உழைச்சிருக்கிறவங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் பண்ண வச்சுருக்கிறேன். அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து கொஷின் கேட்குறேன்ல, அப்போ பிடிக்காது. சண்டை எதிர்த்துக்கிறேன்னா, அது எதிர்த்துக்கிறேன்ல. இப்போ எதிர்த்துக்கலின்னா உங்களை ஒரு இடத்துல கொஷின் கேட்கட்டி நீங்கள் என்ன பழி வாங்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் நான் கேட்குறேன்ல, விசா வாங்கினா மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, வேலை வாங்கி கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருப்போம்? எவ்வளோ? அப்போ நான் வந்து கேட்க மாட்டேன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். அப்போ நான் கேட்க மாட்டேன், எத்தனை பொண்ணுக்கு பிரேக்கில் வந்தீங்க? அந்த காலத்தில் பிரேக்கில் இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்துக்கிட்டேன்ல, எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னொரு பிள்ளைக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும்னு வந்து உங்களை கேட்டால் நீங்கள் ரீசன் சொன்னால் எனக்கு கோவம் வரும்ல. ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் தான் வேணும். சுச்சுவேஷன் என்றைக்கு வராது. யாருக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு நல்ல சுச்சுவேஷன் அவங்க ஹெல்ப் பண்ணல, இந்த மனசு மட்டும்தான் இருந்துச்சு டிஎஸ். சரிங்களா? ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.